இல்ல உதயால பண்ணாரு ஃபர்ஸ்ட். அந்த உதயா ரிலீஸ் டைம் பண்ணாரு, எல்லாமே. அது ஆமா, சரியா அது ஒரு இதாகல. ஆல்பமாவே முதல்ல அது வெளியாகல ஒரு சரியா ஆஹ் ப்ராப்பரான. ரெண்டாவது ரிலீஸும் அதுக்கு ஒரு சரியான ரிலீஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு அமையல. அது ரொம்ப லேட்டு. அத பத்தி எல்லாமே கூட நம்ம பேசணும். அந்த இது எல்லாமே என்னன்னா, திருமலைக்கும் கில்லிக்கும் நடுவுல உதயா மாதிரியான ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் முடிச்சு கொடுக்கணும்னு கூட யாரும் நினைக்க மாட்டாங்க. ரிலீஸ் பண்ணணுங்கிறது ரெண்டாவது விஷயம். புரியுதா உனக்கு? இப்ப நீங்க வந்து பல ஃபேஸ அவரே வந்து சில பல தோல்விகளுக்கு வசீகரா அது இதுன்னு 1, 2 தோல்விகளுக்கு பிறகுதான் இதுக்கு வர்றாரு. திருமலைக்கு வரும். பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு திருமலை. பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் இப்ப கரண்ட்லி ப்ரொடக்ஷன் வந்து கில்லி இருக்குது. கில்லி வந்து ஒரு ரெடிமேட் பிளாக் பஸ்டர் மெட்டீரியல்ங்கிறது தலைவருக்கு மேக்கிங்ல இருக்கும்போதே தெரியும். ஏன்னா அது பிளாக் பஸ்டர் படத்துடைய ரீமேக். ஆமா. அதுல தரணி வந்து அவருடைய டச்சஸ் எல்லாம் கொடுத்து ஸ்கிரீன் பிளேல சில சேஞ்சஸ் எல்லாம் அது வந்துட்டு பண்ணி. செகண்ட் ஆஃப் வேற தானே செய்யுது ப்ரோ. ஆமா, செகண்ட் ஆஃப் அதான் ஸ்கிரீன். ஒக்கடுக்கும் கில்லிக்கும் ராக்கெட் இல்ல விட்டா கூட வாட் எவர் நான் சொல்றது வந்து ஒரு ப்ரூவனா அந்த படம் வந்துட்டு அதான் சொல்றேன். அப்போ ஒரு பேர் மினிமம் ஒரு இது. ரெண்டாவது தரணி வந்து டாப்ல அந்த டைம்ல வந்துட்டு இருக்காப்ல. அந்த தரணி பிளஸ் விஜய்ங்கிற அந்த காம்போவும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்துட்டு இருந்தது. தில் தூள்லாம் கொடுத்த ஒரு பெரிய தில் இதுக்கு தூள் தான் நடுவுல flop. இதுக்கு நடுவுல உதயாவை ரிலீஸ் பண்றாரு பிரமிட் நடராஜன். அது ரிலீஸ் பண்றது மட்டும் மேட்டர் இல்ல, அதை ரிலீஸ் பண்றது எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்து மீதி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸுக்கு திருமலை கெட்டப்லயே திருமலை டைம்ல இருந்து அந்த மேக் ஓவர் கில்லி லுக்ல ஒரு கில்லி பாட்டு லுக்ல. வருது ஆமா bro. ஆமா ஆமா. இல்ல உதயா உதயா பாட்டே சரவணவேலு வந்து திருமலை லுக் நடிச்சா தானே. எப்படி இருக்கும்? உதயா பாட்டே வந்து கில்லி திருமலை அந்த லுக்ல. ஆனா அதுல உதயால கூட செய்யுது ப்ரோ. அந்த திருவல்லிக்கேணி ராணின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு இன்னும் கூட நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அது அந்த படத்துல நிறைய பாட்டு பிடிக்குங்க. பூக்கும் மலரே அது. அதெல்லாம் நீங்க ஆக்சுவலி வந்து எனக்கு உதயா படமே பிடிக்குங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எப்படின்னா அது எப்படின்னா அது ஒரு மிஸ்மேட்சிங்கான டைம், ஒரு கரெக்டான ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் இருக்காது அதுல. ஏதோ வந்து இருக்கிறத தச்சு ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சு விட்டாங்க. நீங்க அந்த படத்துடைய ஒரு ஒன் லைனா நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து நான் சொல்றதை யாரும் மிகைப்படுத்திலாம் அப்பெல்லாம் எடுத்துக்கிற தேவையில்ல. நான் வந்து உதயா படம் வந்து தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன். நான் ரிலீஸ் அன்னைக்கே போயிட்டேன். தியேட்டர்ல தான் வந்துட்டு பார்த்தேன். அதோடைய இதை நீங்க அப்படியே அந்த பேட்டர்ன் எடுத்து பாத்தீங்கன்னா கத்தி ஜீவானந்தம் இருக்காப்புல அதோடைய எங்கர் வெர்ஷன் தான் வந்து உதயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு அப்பாவி நீங்க நல்லா பாருங்க அந்த கேரக்டர்ல நிறைய ஆர்க் மேட்ச் ஆகும். ஒரு அப்பாவி இளைஞன் நல்ல யங்ஸ்டர் நல்லா படிச்சவன், நான் என்னுடைய அறிவு மக்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாமிக் பிசிக்ஸ்ல வந்துட்டு இவர் பண்ற ரிசர்ச், இவர் பிஹெச்டி பண்ணி இது பண்றது அதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஆள்கிட்ட போயிருக்கு. அவர் இயக்கம் போராட்டம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் தோழருக்கு வந்துட்டு அது நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம், இது ஒரு மக்கள் புரட்சிக்காகவும் மக்களுடைய இதை ஈஸ் பண்றதுக்காகவும் நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய படைப்புகளும் வந்து பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் ஏமாத்தி அதை வந்து நக்சல் தீவிரவாத ஆக்டிவிட்டிஸ் பயன்படுத்தி ஒரு அப்பாவி இவர் போய் மாட்டிக்கிறாரு அந்த இதுல. நீ ஒரு லைனா எடுத்து பாத்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான். அது அழகம் பெருமாள் டைரக்டர். அழகம் பெருமாள். ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாவது படம் எடுத்தாரு ப்ரோ நம்மள வச்சு. இதுதான் டெபியூ எடுத்திருக்கா இது தெரியல, எனக்கு சரியா தெரியல. அழகம் பெருமாளுக்கு இதான் டெபியூன்னு நினைக்கிறேன். ஆனா இல்ல ஏங்க அதுக்கு முன்னாடி உதயாங்க சைன் ஆனது. டும் டும் டும்க்குலாம் முன்னாடி இல்லையா உதயா? இல்லையோ? இல்ல சார் ப்ரோ. உதயா ஓகே ஓகே உதயா அதுக்கு அப்புறம் தானா? இல்லங்க உதயா அப்படியா? எனக்கு சரியா இல்ல. ஆனா நீங்க உதயா வந்து நல்லா இருக்கும். ஆமா நீங்க பாருங்களேன், உதயா வந்து நீங்க கிக் ஆஃப் ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி அதெல்லாம் அவர் துல்லாமலம் துள்ளும் கெட்டப்ல எல்லாம் இருப்பாரு அவரு. துல்லாமலம் துள்ளும் அந்த ஆமா நீங்க பாருங்க ப்ரொடக்ஷன் ஃபேஸ்ல இருந்துச்சு இல்ல சார் ப்ரோ. அதான் சொல்றேன். மொத்த கெரியர்லயுமே பிளானிங் ஃபெயிலியர். அது இவரோட பிரச்சனை கிடையாது. அதுவுமே இவரோட பிரச்சனை கிடையாது. அதான் ஆனா யோசிச்சு பாருங்க, 69 படம் 68 படம் ரிலீஸ் ஆனதுல ஒரே ஒரு படம் தான் பிளானிங் ஃபெயிலியர். அதுக்கும் தான் காரணம் இல்லைன்றதுலாம் டோட்டல் கேரியர் செய்யணும். யோசிச்சு எப்பா நினைச்சாலே மலைப்பா இருக்கு. எப்படி வந்துட்டு ஒரு மனுஷன் 33 வருஷமா எங்கேயுமே மிஸ் பண்ணாம அந்த படம் மட்டும் அதுவுமே அவரோட. அதாவது இதுல வந்துட்டு உனக்கு இந்த மாணிக்கம் நாராயணன் இருக்காருல்ல, வேட்டையார் விளையாட ப்ரொடியூசர், அவர் கூட வந்து சொல்லுவாரு, நான் வந்து எஸ்எஸ்சி விஜய் வச்சு பண்ண படம் பெரிய ஹிட் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே சுமாரா தான் வந்து போச்சு, அது பெரிய வெற்றி படம் அப்படின்லாம் நான் சொல்லிக்கல. ஆனால் எனக்கு அந்த அனுபவம் நல்ல அனுபவமா இருந்தது. அன்னெசரியா செலவு வைக்கல, சொன்ன டேட்ல முடிச்சுட்டாங்க. இதை இழுத்து விடுறேன் அதை இழுத்து விடுறேன்னு சொல்லிட்டு பண்ணல. ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்டார், சொன்ன பட்ஜெட்ல முடிச்சார், சொன்ன தேதிகள்ல முடிச்சார், டிசிப்ளினா ஷூட்டிங் நடந்தது. இதுவே எனக்கு வந்து லாசஸ்ல இருந்து வந்து
என்ன வந்து காப்பாத்துச்சு இந்த மாதிரியான விஷயங்களே. ஆமா அந்த சையத் ப்ரோ. கன்டென்ட். ஆ எவ்ரிடே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனாலும் உங்களுக்கு அப்போ இருந்த ஆமா காஸ்டிங்க்கு கூட ஒரு அளவுக்கு ஒரு 1 லேக் 2 லேக்காவது செலவாகும்ல. ஆமா ஆமா. இப்பெல்லாம் கேன் தானே உங்களுக்கு, கேன் ம். அப்போ சொல்லுவாங்க. இது இப்பதானே உங்களுக்கு ரீல்ஸ் டிஜிட்டல். தான். கேனு அப்பெல்லாம் ரீல்ஸ் கேன் தான். வழியாவும் அப்புறம் அந்த ஷூட்டிங் உடைய காஸ்ட் எக்ஸ்ட்ரா 2 நாள் பண்ணோம்னா அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் செட் இது இதுன்னு ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டு. அது இதுன்னு ஆ. கனவுனா இது எப்படியும் அப்பயும் ஒரு 1 லட்சம் 2 லட்சமாவது பெர் டேக்கு 1 செலவு லட்சமா இருக்கும்ல. வரும். ஆமா ஆமா, இருக்கலாம் இருக்கலாம். ஆமா, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இது இப்போ 2000ல இருந்தே இவரு குடுக்குற ஹிட்டுக்கும் இன்னொரு ஆக்டர் குடுக்குற ஹிட்டுக்கும் ஏன் செய்ய ப்ரோ ஒரு இமாலய அது டிஃபரன்ஸ் இமாலய இருக்கு. டிஃபரன்ஸ்னா ஃபேமிலி இவரோட ஹிட் அப்பத்துல வந்து இருந்தே ஃபேமிலி ஸ்டேட் ஆடியன்ஸ் ஃபேமிலி, தான் ஹிட். அதுக்கு காரணம். ஆமா ஆமா காமெடி, பாட்டு, ஆக்ஷன். ஆமா ஆமா. அந்த அந்த இதெல்லாம் துலாவனம் துள்ளுலாம் பாத்தீங்கன்னா பேய் ஓட்டம் ஓடிச்சு இவனை. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படி ஒரு எமோஷனல் கனெக்ட் எல்லா. நான்லாம் வந்து அந்த படத்தை வந்துட்டு சின்ன பிள்ளை அதுலயும் எனக்கு சையத் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒரு மாரி தான் இருக்கும். ஆமா. இல்ல ஆல்பமா எஸ்.ஏ. ராஜ்குமார் ஒரு பக்கம் நொறுக்கி விடுறாரு. எல்லா பாட்டு ஹிட். ஒரு பக்கம் ஒரு செலிப்ரேஷன் மோட் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த குட்டி ருக்குக்கான அந்த எமோஷன்ஸ் கிளைமேக்ஸ்ல ஒரு மியூசிக்கல் டச்ல வந்துட்டு ஐயோப்பா இது பண்றது அதெல்லாம் அப்படின்னு. வெறுப்பு. ஆமா ஆமா. அது ரொம்ப ஒரு அதே மாதிரி பிரியமுடன்லாம் நீ வந்து எடுத்துப்பாரு. பிரியமுடன்லயுமே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி சில தாக்கங்களை ஏற்படும். நிலாவேவா, லவ் டுடே. பிரியமுடன் தானே சையத் ப்ரோ அந்த நெகட்டிவ் ஷேட்ல பண்ணது. ஆமா ஆமா ஆமா. மும்பையில போய் அந்த இது. ம். ஓகே. அதுலயும் பாட்டு பயங்கரமா இருக்கும். அப்ப இந்த லவ் மூவிலேயே நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்லாம் சொல்றாங்களா இல்லையா? நம்ம தலைவர் வந்து அந்த டைம்லயே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. லவ் டுடே எல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டான ஒரு ஒரு படம் தான் அது. புரியுதா உனக்கு? கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த சேராம இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ ஹீரோயினும் வந்துட்டு சேரணும். அதுவும் இவ்வளவு பெரிய டிராமாக்கு பிறகு அவங்க அப்பாவெல்லாம் இழந்ததுக்கு பிறகு அட்லீஸ்ட் வந்து இந்த இந்த லவ்வுக்காக தான் அப்பாவை இழந்திருக்கான். அந்த அந்த லவ்வாவது அவர் கை கூடணும். எண்ட்ல ஆடியன்ஸ் ஹாப்பி ஆகணும். இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நேரேட்டிவ்லாம் இருக்கும் அந்த டைம்ல. சோகமா வந்துட்டு இதா இருக்கும். நீ முகவரிலாம் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் சொல்லி கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, முகவரி டைரக்டர்கிட்ட அந்த ஒரு ஒரு கடைசியா ஒரு ஒரு ஷார்ட் ஒரு பிட் பீஸ் வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணிருங்க. அது சுபமா முடியிற மாதிரி. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் ஏன்னா முகவரியில வந்துட்டு அவர் அதை முடிச்சுட்டு அஜித் வந்து நான் வேலைக்கு போறேன். இந்த ஆமாம். சூழ்நிலை கூட என் ஃபேமிலிக்காக நான் நிக்கலைன்னா இனிமே நான் ஜெயிச்சா கூட அதை திரும்பி பார்க்கறதுக்கு என் ஃபேமிலி இருக்காது. அதை செலிப்ரேட் பண்றதுக்கு என் ஃபேமிலி இருக்காது. அப்படின்ட்டு ஒரு பேர் அதோட முடிஞ்சிருச்சு படம். பட் அது ஒரு நெகட்டிவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணாங்க. நான் சொல்றேன் அந்த அந்த டைம்ல இதெல்லாம் இருந்துச்சு. இவரது ஆனா அந்த வந்து அந்த இந்த படம் கூட இருக்கும்ல ப்ரோ. ஒரு படத்துல இவரும் சார்லியும் போய் ஒரு ஊர்ல தூய அமர்க்களம் பண்றாங்க. உனக்காக. ஆமா அந்த அதான் படத்துலயும் அதான் அது சொல்றேனே அதான். அந்த படத்துலயும் ஆமா. இதுதானே சேர மாட்டாங்கல்ல. எஸ். சேர மாட்டாங்க. லவ் டுடே அந்த மாதிரிதான். பிரியமுடன்லயும் அந்த மாதிரிதான். காவலனே பிரியமுடன்ல அப்படிதானே. காவலன்லயும் இவருக்கு சொன்னது தானே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இவர் டேட்ஸ் இல்லன்னு தானே அங்க போய் எடுத்துட்டு திருப்பி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல காவலன் வந்து ஃபர்ஸ்ட் அவர் அங்க பண்ணிட்டாரு. இல்ல அதுக்கப்புறம் தான் சித்திக் இவங்க. இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நரேட் அப்படியா? பண்ணிட்டு அப்ப தெரியல. டைம் இல்லன்னு சொல்லிட்டு தான் இல்ல இல்ல இல்ல. அந்த திலீப் தான் அவர் தான் ஃபர்ஸ்ட் நரேட் நீங்க பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. பண்ணிட்டு வாங்கன்னு இவர் தானே சொன்னாரு. நீங்க அவர் பண்ணிருங்க அப்புறமா பண்றேன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அது அது உண்மையிலேயே அது மலையாள படம் தாங்க. மலையாள படத்தோட ரீமேக் தான் அது. ஃபர்ஸ்ட் இவர்ட்ட அது கதை சொல்லல. செகண்ட் டைம் தான் அந்த படத்தை பார்த்து தான் இவர்ட்ட கதை சொல்லி இந்த கதை ராஜேஷ் முடிச்சுதான் எல்லாம் பண்ணாங்க. வந்துட்டு இருந்திருந்தாருன்னா இப்ப நிறைய பேசுவார். ராஜேஷ் ப்ரோ எல்லாம் வந்து பழைய பழைய அது பீஸ். எப்படி ப்ரோ இவருக்கு இந்த மலையாளம் டேரக்டர்ஸ் கூட எப்படி எஸ்எஸ்சி rapport அங்கிள் கனெக்ட் இருக்குது பண்ணி இப்போ? விட்டதுதான் பெரியப்பா. பெரியப்பா அதாவது ஆக்சுவலி காதலுக்கு மரியாதை வந்துட்டு அங்க வந்து ஹிட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாசில் டேடி வந்துட்டு ஃபாசில் அவர் சரியா பெரிய டைரக்டர் அவரு. ஓகே நீ வந்து பூவிலி வாசலிலே படம்லாம் இப்பவும் எடுத்து பாரு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் த்ரில்லர் மேட் இன் இந்தியன் சினிமா சொல்லுவேன். பூவிலி வாசலிலே இப்பவுமே எடுப்பாரு. டெரர் காட்டியிருப்பாரு. உனக்கு ஹாரர் மூவி எஃபெக்ட கொடுத்திருப்பாரு டைரக்டர் ஃபாசில். சத்யராஜோட படம் நீ பார்த்தனா அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். படம் த்ரில்லிங்கா இருக்கும் அப்படி. ஓகே அந்த அந்த படம் அதாவது எப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கிரைம் த்ரில்லர் அது. அதுல மிஸ்ட்ரியா இருக்கட்டும் அந்த த்ரில் மொமெண்ட்ஸா இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்பவும் நீ எடுத்து பார்க்கலாம். இப்ப எடுத்து பார்த்தா அது ரொம்ப ஒரு பழைய படம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உனக்கு தோணாது. அதுடைய இது வந்து உன்னை திரைக்கதை வந்து உன்னை எங்கேஜ் பண்ணதான் செய்யும். ஃபாசில் வந்து எல்லா ஜானர்லயும் எடுப்பாரு. ஆமா எல்லா ஜானர்லயும் எடுப்பாரு. அங்க காதலுக்கு மரியாதை ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஃபாசில் வந்து இங்க அப்ரோச் பண்றாரு. அந்த இது மூலமா தான் அவருக்கு வந்து அந்த கனெக்ட் கிடைக்குது. மலையாள அவர்களோட வந்துட்டு ஒரு அந்த கனெக்ட் வந்து கிடைக்குது. இங்க காதலுக்கு மரியாதை அது பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு அந்த மலையாளம் மூவிஸ் உடைய அந்த 1, 2 படம் வந்து நம்ம படம் நிறைய வந்துட்டு வெளியில ரீமேக் ஆயிருக்குது. ஏன்னா
நம்மளோட இப்போ உதாரணமா நாகார்ஜுனா வந்து துல்லாத மனம் துள்ளும்லாம் அப்பவே ரீமேக் பண்ணாரு. என்ன நிறைய படம் பண்ணிருக்காங்கல்ல. பிரியமானவளே ஒரிஜினல் ஒரிஜினல் நம்மளா ஹிந்தி ரீமேக் நம்ம. பிரியமானவளே ஆக்சுவலி ஹிந்தியே. ஆனா அதெல்லாம் முரட்டு படம் ஐயோ ப்ரோ. அதெல்லாம் என்ன எப்படி டிராமா ப்ரோ அதெல்லாம். அதுல அந்த ம் சீமந்தம் சீன்லாம் சில்லறைய கையில வச்சு செதற விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரே 1 டேக். மணி நேரம். அந்த மனுஷன் எப்பா அந்த சீன்ல பிளாஸ்ட் பண்ணிருப்பாரு அந்த ஆமா சீமந்த ஒரே சீன்ல. ஒரே டேக்கு. எப்படிடா அதுல வந்து இப்படி கட்லாம் கிடையாது. லென்த்தி இதை வந்துட்டு ஒரே இதுல வந்துட்டு எடுத்திருப்பாப்ல செல்வா பாருங்க. என்ன சரியான ம். சீன் ப்ரோ. கேக்குதா? என்ன டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு பிரான்ஸ்? தலைவரோட பிலிமோகிராஃபியை வந்து கொஞ்சம் தலைவர் அப்படி தான் லைட்டா இது பண்ணிட்டு தலைவர் இருந்தோம். தான் என்ன ஓகே வேற ஓகே. என்ன ஏன்னா நமக்கு இப்ப தெரியும். நம்மளுக்கு புதுசா படங்கள் இல்லாததுனால பழைய நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ். அண்ணா அந்த ஒரு ம் படம் பூட்டி வெறுப்பா வச்சிருக்கீங்களே, இருக்குண்ணே. ஏதாவது சாவி கீவி போட்டு திறந்து விடுவீங்களா? அவரு நான் சொல்லவா அவர் வந்துட்டு உங்களுக்கு மேகதாதுக்கு எதிராக தீர்மானம் தான் நிறைவேற்றிட்டாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்துட்டு ஜனநாயகம் இஸ் டன் டீல். அவர் வந்துட்டு இது ரிலீஸ் ஆனாலும் ஒண்ணுதான் ரிலீஸ் ஆகுதா அது ஓகே நீங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டீங்க. ரிலீஸ் ஆகலையா எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனா எனக்கு எனக்கு பிரச்சனைடா, நான் ஒன்னும் பிரச்சனைங்க, பாக்கலடா. நான் ஒன்னும் பார்க்கவே இல்லை. எங்களுக்கு தாங்க பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நீங்க பிரச்சனை, வேலை பார்த்து எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க ஒன்னும் பாக்கல, இங்க பார்த்தவங்க இருக்காங்க. இல்ல, அவரு மூவ் ஆன் ஆயிட்டாரு. வாட்ஸ்அப் அவருக்கு ஸ்டேட்டஸ்ல வேற வேலைகள் வச்சவனெல்லாம் பிளாக் அதே பண்ணி வந்து அத வச்சிருக்கேன் என்னன்னா நானு. அந்த ப்ரொடியூசருக்கு என்ன படத்தை வாங்குறாராமல, அவர் படத்தை வாங்குறாரா? படத்தை விஜய் அப்படியே இல்ல இல்ல பிஸ்மி ஃபுல் சொல்றாரு. பிரைஸ் பிஸ்மிஸ் அந்த மாதிரி இல்ல இல்ல வாங்க போறாரானே. வாங்க போறாரா? அப்ப பிஸ்மி சொன்னது உண்மைதானா? வாங்க போறாரு. வாங்கினா கூட வாங்கி வேணா வச்சுக்கலாம். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அதை ஒரு வாங்கிட்டு ஓட்டி போட்டு விடுங்க. வாங்கிட்டு முதல்ல சர்டிபிகேட் கிடைச்சிருச்சா 19ஆம் தேதி உறுதியா கிடைச்சிரும் உறுதியா அப்படின்னு நம்பப்பட்டு. நொட்டும் நான் நாய். இங்க bro, நான் அந்த மனுஷனை கடைசியா ஒரு ஆசை தீர செலிப்ரேட் பண்ணலாம்னு பார்த்தா, நான் கல்யாணம் பண்ணி நான் வந்து சின்ன பையனா பார்த்தேன், யங்ஸ்டரா பார்த்தேன். இப்போ அதை நோக்கி இப்போ கோட் தான் நம்மளுக்கு ஆ, கடைசி படமா? பார்ப்போம். வீட்டிக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இறகு ம். என்ன இது? எல்லாம் ஒரு நாள் ரிலீஸ் அவன் போன ஆகும். வாரம் அவன் போன வாரம் பேட்டி எல்லாம் கேட்டு நான் அப்பா ஓகே ஒரு முடிவு வந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். பிஸ்மி பேசினதெல்லாம் கேட்டு 19ஆம் தேதி உறுதியா வருதுங்க அப்படின்னா எனக்கு இல்லண்ணே, எனக்கு என்ன தெரியுமா பாவமா இருக்கு, எச்சினோதோட படம் ஒரு தியேட்டருக்கெல்லாம் ஒரு 400 கோடி அடிச்சா சூப்பரா இருக்கும்ல. அவனுக்குலாம் அதாவது நீ வினோத்க்கு போய் தனிப்பட்ட விதத்துல கேட்டேன்னா அவன் கண்டென்ட் தான் ரேட் பண்ணுவான் பாக்ஸ் ஆபீஸோட. அதாவது வந்து அத அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கடைசி இதுல விவசாயி. சொல்லும்போது இத சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. அப்படியே எனக்கு சொல்ற தைரியம் இருந்தாலும் அதை டெலிகாஸ்ட் பண்ற தைரியம் உங்களுக்கு இருக்காதுன்றதுனால இதை நான் கடந்து போறேன் அப்படின்ட்டு போயிட்டான். பிஜேபி கவர்மெண்ட் மேல டிக் பண்ணிட்டான். ஆமா. அடுத்து என்ன ப்ராஜெக்ட் லாக் பண்றான் அவன்? தனுஷ் கூட தான் சொன்னாங்க. ஓகே ஓகே. ஹெச் வினோத்துக்கும் இப்படி ஆனது வந்துட்டு ஒரு இதாதான் இருக்கு. இப்ப நம்மளாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பார்த்திருக்காரு. இப்பதான் இந்த ரிலீஸ் ஆகாத நிலைமையில இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டேஞ்சர் தான். பட் இது எதிர்ப்புகளை எல்லாம் நம்மளுக்கே புதுசு ப்ரோ. ஏதோ ஒரு படமா அச்சுவினோத்துக்கு அடுத்த படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. நமக்கு ரிலீஸ் பண்ண முடியாது ப்ரோ, விடுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? எச்சினோதுக்கு இன்னொரு படம் இருக்கு, நமக்கு தான் இன்னொரு படம் கிடையாது. நம்ம ரிலீஸ் டேட் பிரச்சனை வரும், ஆனா அச்சு குச்சி எப்படியாவது பண்ணிருவோம்ல. இது ஒண்ணுதான் அப்படி ரொம்ப தவிர்த்தது. பாப்போம், எல்லாம் ஒரு நாள் நல்லது நடக்கும். இல்ல ஆட்சியவே புடிச்சிட்டாங்கறதுனால எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதா தெரியல. ஆனா ஆட்சியை புடிச்சதுக்காக இதெல்லாம் கடந்து போறீங்க, ரொம்ப தவறு மக்களே. அண்ணே இல்ல ஒரு எனக்கு அண்ணே இப்பதான் மணி 12 மணி ஆச்சா, சோகமா ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா நம்மளுக்கு தளபதி 70யோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கோம் இன்னைக்கு 6 மணிக்கு 5 மணிக்கு. எதையாவது போட்டு பாம்பு ஏதாவது டைம் அது இதுன்னு ஏதாவது ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்னும் ஸ்கீம் அனௌன்ஸ் கடைசி 7-8 வருஷம் ஒரு பெரிய வாழை இலையா விரிச்சு ஒரு 16 வகை பந்தி வச்சு நல்லா மனமோல சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் போகியே கிடையாது, பொங்கல் வேற கேக்குறீங்க, எனக்கு புரியலையே. போன வருஷம் இந்நேரம் ஃபர்ஸ்ட் ரோருக்காக வந்து வந்துருச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் ரோர் வந்துருச்சு இந்நேரம் போன வருஷம். அப்பதான் நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கல. நாளைக்கு நைட்டு தான். நாளைக்கு நைட்டு சாரி ஆமா. இல்ல சேத் ப்ரோ, நான் ஒண்ணே சொல்றேன், ஐ ஹேவ் ஜீரோ கம்ப்ளைண்ட் சேத் ப்ரோ. அவர் இந்த இதை மூவ் பண்ணி வேற இடத்துக்கு போனது அது பிரச்சனை இல்ல சச்சின் ப்ரோ. ஆனா இவர் நடிச்சிருந்தா இந்நேரம் லியோ 2ன்னு லோகேஷ் கையில காப்போட. தம்பி நான் உன் ஃப்ரெண்டு திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன்.
ஆல்ரெடி பார்த்த வரைக்கும் அவன் போதும். கிண்டின அதனால சாமா வந்து அவன் நம்ம கிண்டின ஓரமா கிண்டின ஒதுக்கி சோறு வச்சிருவோம். போதும். இதுக்கப்புறம் வேற ஒருத்தனுக்கு கொடுப்போம். விப்பியே ரேவந்த் நல்லா ஏ, பண்ணி இன்னும் ட்ராய வேற ஒருத்தர் தம்பின்னு சொல்லுவா. கொடுக்க, நீ ட்ராய் வந்து யாருக்கும் அண்ணன். கொடுக்க வேணாம். ஏய் ரேவந்த், ட்ராய் ஏன் இல்ல இல்ல ரேவந்த், சைத் ப்ரோ, அதை நீ நான் மெயின்டைன் யாருக்கும் பண்ண கொடுக்க இருக்கேன். அதை வேணாம். விட்டு தயவு செய்து கடந்து போயிடு. ஓகே ப்ரோ. ஆ. எனக்கு வந்து லோகேஷ் கிண்ணது போதும் ப்ரோ. இதுக்கு மேல திரும்ப ஏன் கிண்டி நல்லா என் தானே மனசு பண்ணியிருக்கான். இனிமே பிளாக் உங்களுக்கு பஸ்டர் 600. கிண்டுறதுக்கு சரி நான் இனிமே சொல்றேன்ப்பா, கிண்டுறதுக்கு தலைவர் உங்களுக்கு தலைவர் டியூன் கெரியர்ல சக்தியே தலைவருடைய இல்ல. கெரியர்ல டியூன் ஹையஸ்ட் வந்திருந்தா கலெக்ஷன் வந்து லோகேஷ் படம் தான். இல்லம்பியா நீ? ஆமா, இல்ல லியோ நான் சொல்ல டூன் மாட்டேன். வந்திருந்தா திருப்பி சோசியல் மீடியா பிரேக் ஆயிருக்கும். அப்படி ஆமா, ஓகே, நீங்க சொல்றது இங்க பிரேக் பாரு ஆகும். லியோ, இங்க கேரளா பாருங்க லியோ. கேரளா கேரளா ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. ரேவந்த், நீ ஒரு நம்மளும் விஷயத்த புரிஞ்சுக்கணும் ரேவந்த். நம்மளும் இங்க பாரு நீ ஒரு நம்மளும் நடந்திருந்தான்னு பேச ஆரம்பிச்சிட்டோமே, அது உங்களுக்கு தெரியுதா? இங்க பாரு, நான் அவ்வளவுதான் உனக்கு ஒண்ணு மக்களே, சொல்றேன். இதுக்கப்புறம் நான் நடந்திருந்தா உனக்கு இதுதான் மட்டும் ஒண்ணு சிம்பிளான நிரந்தரம். நம்ம வந்து ஒருத்தனை பார்த்து கேலி பண்ணோம், ஆனா இதுதான் நிரந்தரம். நடந்திருந்தால் நான் சொல்றது கேள்றா ரேவந்த். அதாவது எப்படின்னா, ம். லியோ ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபிளாஸ். அது வந்து okay. எல்லா படத்துலயும் சில ஃபிளாஸ் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, கிளாஸ் இருக்கு. நான் சொல்றது வந்து நான் உங்களுக்கு சொல்றத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. கேளண்டா. நான் சொல்றத முழுசா கேளு. ஆ. இப்போ கோட் வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் டக்குன்னு ஃபன்லாம் ஆயிரம் தேவையில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் வேல்யூல லியோவோட கோட் வந்து பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா ஆமா, ஏன்னா அதான் ப்ரோ உண்மை. இல்ல சைத் ப்ரோ, ஹோல்சம் பேக்கேஜ், ஒரு ஹோல்சம் எனக்கு பேக்கேஜா தெரிஞ்சு என்டர்டைன்மெண்ட். ஒரு மாதிரி சூப்பரா காமிச்சாங்க. வெறும் கேமராமேன் அநியாயம் மட்டும். பண்ணாதீங்க. ப்ரோ இங்க இத்தனை லியோவோட பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மெஜாரிட்டி இருக்கும். லியோவோட நீங்க என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் மைனாரிட்டி? ஹாஃப் கம்முன்னு இருங்க ப்ரோ. இல்ல இல்ல ஆமா, லியோவோட ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட். ஹாஃப் அதனாலதான் நான் இல்ல சொன்னேன், என்ன சையது ப்ரோ, பொறுத்த அது வரைக்கும் நான் சொன்னேன் இல்ல ப்ரோ, ஓவரால் அது அவன் அப்படிதான் எடுக்க போறான்னு தெரிஞ்சது, அதனால நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அப்படியெல்லாம் ப்ரோ, என்டர்டைன்மெண்ட் நம்ம வேல்யூஸ்ல. ஆமா, எதிர்பார்த்ததை விட நல்லாவே எடுத்து வச்சிட்டான் இல்ல பிபி. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் கோட் வந்து அநியாயம். விபி வந்து மேபி லைக் வந்து சினிமோட்டோகிராஃபி அதுன்னு சில பேர் சொல்லுவானுங்க. இதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாலாம் இது பண்ணிக்கல. ஆனா வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல்சம் என்டர்டைனரா, அதுவும் குறிப்பா அந்த ஃபைனலா அந்த ஸ்டேடியத்துக்குள்ள எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த த்ரில் எலமெண்ட்ஸ். விஜய் மார்க் ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபுல் மீல்ஸ் அவன் என்ன இது என்னுடைய ஒப்பீனியன். நீங்க இதை டிஃபர் ஆகலாம், ஆனால் நான் அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆனால் ரிப்பீட் ஒர்த்தியா நீ வந்து பார்த்தனா லியோக்கு தான் ரிப்பீட் ஒர்த்தி. ஓடிடி லியோ வாட்ச்ல ஃபர்ஸ்ட் அதுக்குன்னு ஹாஃப் ஒரு எத்தனை ஆடியன்ஸ். வாட்டி வேணா பார்க்கலாம். ஆமா, இல்ல ஆடியன்ஸ் எதுக்கு அதிகமா இருக்குதுன்னு கேட்டா லியோக்கு தான் அதிகமா இருக்குது. அதை ஓகேயா? ஒத்துக்கிறேன். ஆனா நான் வந்து பட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜா எனக்கு வந்து கோட் வந்துட்டு. நான் என்ன சொல்றேன், லியோவும் தமிழ்நாடு 200 தான் பண்ணுச்சு, கோட்டும் தமிழ்நாடு 200 தான் பண்ணுச்சு. இல்ல அதனால கொஞ்சம் வந்துட்டு கூட நம்ம லியோ வந்து 230 லியோ வரைக்கும் போயிடுச்சு. ஜாஸ்தி. அதான் ப்ரோ, மேபி மார்ஜினல் டிஃபரன்ஸ் இருக்கத்தான் இல்ல செய்யும். இவனே பட் ஆனா 217 உங்களுக்கு வந்து 237 வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா உனக்கு? மார்ஜினல் தான் செய்யுது ப்ரோ. மார்ஜினல் இல்லடா, ஷேரே மார்ஜினல் 10 கோடி, நம்பர்ஸ். ஷேரே 10 கோடி டிஃபரன்ஸ். சரி, நீங்க கிராஸ் 20 சொல்றதெல்லாம் கோடி. ஒத்துக்கிறேன். பட் ஆனா இல்ல வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். அதாவது ஷேரு கிராஸ் இதெல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆகுதுல. இப்ப நீ கன்னியூ பண்ணு. இப்ப பட்ஜெட் பிசிக்கல் டெபிசிட் என்ன, ஆமா இதுதான் ஆமா ஆமா, அது போட்டு அவன் வேற மேகதாகுல அணை right. கட்டுறான்றான். ஆமா, என்ன பாத்துக்கோ. அப்ப ஒரு ஜெனரேஷனே ஒரு ஜெனரேஷன், ஒரு 3 ஜெனரேஷன் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. டக்குன்னு வந்து நம்ம வந்து பாக்குறோம். இன்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கையை பத்தி இன்னைக்கு நிறைய சைத் ப்ரோ, விஷயங்களை வந்து ஒரு ஜெமினி ChatGPT எல்லாம் அடிச்சு அதோடைய டீடைல், நுவான்சஸ், இன்டெப்த் அனாலிசிஸ் என்ன அதோடைய ரிலேட்டபிலிட்டி, அதோடைய கம்பேரிசன் சீட், அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். ஹிஸ்டரி அதுதான் சைத் ப்ரோ நேத்து லயலமணி எங்க ஊருக்கு வந்தப்ப சொல்லியிருந்தாரு. இப்ப அண்ணனை சினிமா விட்டு போயிட்டா சினிமாக்கு தான் லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சினிமாவோட சேர்ந்து அவரை கூட்டு போயிட்டாரா. ஒரு ஜெனரேஷனே சினிமா பார்க்க விடாம எல்லாம் உட்காந்து லைவ்ல சட்டசபையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு நேத்து. ஒத்துக்கிட்டாங்க பாருங்களேன். ஒரு பெருங்கூட்டம், ஒரு இளைஞர் பெருங்கூட்டம் இதை ஒத்துக்கிட்டு தாண்டி இவருக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட கதையா மட்டுமே இருந்துரும் எங்க. ஆனா நம்ம வாழ்ற காலத்துல ஒரு மனுஷன் இதை வந்து லைவ்ல காட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது. நம்ம அப்பா எல்லாம் எம்ஜிஆர் ஸ்டோரி சொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா மையால எழுத முடியாது. நம்ம அப்பாங்களுக்கு எம்ஜிஆர் ஸ்டோரி சொல்றதுக்கு இருந்த மாதிரி நம்மளே தலைவர் ஸ்டோரி இருக்கு. ரேவந்த், நீ சொல்லு. கடன்னு ஏதோ பேசிட்டு இருந்தியே, இப்ப சொல்லு. என்னப்பா நீ என்னப்பா லியோ வந்து நீ இந்த மாதிரி வந்து என்ன விட்டுறேன். நான் வந்து வேற சோகத்துல இருக்கேன். நீங்க வந்து என்ன டிப்ரெஷன் அனுப்பாதீங்கண்ணே. வேற என்ன சோகம்? உனக்கு 70 எஃப்எல் வரலையா? 70 எஃப்எல் வந்திருக்க வேண்டியட்டேன்னு. 70 எஃப்எல்லாம் என்னடா யோசிச்சா எனக்கும் கஷ்டமா இருக்கு. இப்போ ரேவந்த் இப்போ ஒரு படம் அனௌன்ஸ் பண்றான்னு நீங்க ஹைப்போதெட்டிக்கலா கேக்குறேன். நடக்காத ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு படம் அனௌன்ஸ் பண்றாப்லன்னா நீ யாரு டைரக்டரா இருக்கும்னு நீ விரும்புவ?
நம்ம கிட்டதான் ஐஓடி கருத்து கொஸ்டினே கேக்குறாங்கன்னு வேணாம் வச்சுக்கோ. பிரதர். ஓ லோகி இப்ப ஐஓடி டைரக்டரானா கொஸ்டினே வேணாம் பிரதர். அட்லி தான், இதெல்லாம் யோசிக்கவே கூடாது இவனை. நீங்க பாரு இவன். எனக்கு வந்து இல்ல அட்லி வந்து நம்ம வீட்டு பிள்ளை. அவன் வந்து எப்போ ஆல்டர்னேட்டிவ் படம் கொடுத்தா கூட நம்ம உட்காந்து பார்க்கலாம். அவரு விட்டுருங்க. அவரை தாண்டி அது நம்ம இல்லாம சையத் ப்ரோ அவங்க கிட்ட ஒரு டைட்டில் இருக்கு சையத் ப்ரோ. ஆமா, டைட்டிலும் ஆலப்புறம் ஸ்டோரியும் தமிழ். ஆலப்புறம் தமிழ்ன்ட்டு. ஐயோ இல்ல இவனை எனக்கு வந்து அட்லி வந்து வெற்றிமாறன் ஐயா வேணாம் எனக்கு வெற்றிமாறன் பிரீக்வலா? இல்ல ஓகே படம் ஓகே ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். ரிலீஸ் யோ ஆகிறதுக்கு ப்ரோ அவன் வெற்றிமாறன்னா மெர்சல்ல வெற்றிமாறனோட ப்ரீக்வல் சொல்றான். வெற்றிமாறன் prequel. ஓ அப்படியா? ஐயா அது நீங்க ஓகே, நினைக்கிற வெற்றிமாறன் கிடையாது. அது ஓகே. இல்ல அதாவது எப்படின்னா அப்படி பார்த்தா ராயப்பந்து நல்லா இருக்குமே. ராய் நான் ரேடியோ சொல்லிட்டா, நம்ம இந்த டாபிக் விட்டு பழைய படங்கள் பத்தியே பேசுவோம். நானும் அதான் நினைக்கிறேன். இல்ல இவனை ஏன் இப்ப hyper அட்லி thrill வந்துட்டு சரி அவளுக்கு வேணாம். வச்ச மாதிரி சரி நடக்காதுன்னு தெரிஞ்சு எதுக்கு பேசிட்டு நடக்காது. இருக்கீங்க? யார் ஒரு நிமிஷம் இங்க ஸ்பீக்கர்ல இருக்கோம்ல, யாரு எந்தெந்த படம் பார்த்து நீங்க ஸ்டார்டிங் தலைவர் ஃபேன் ஆனீங்கன்னு சொல்லுங்க. பழைய கதை இவனை அதாவது எத்தனை வந்து ஸ்பேஸ்ல அடிச்சு துவச்சு டாபிக் இதெல்லாம். இல்ல ரேவந்த், நான் அவரை சொல்றேன். அதாவது வந்து லவ் வந்துட்டு எந்த ரீசனுக்கும் வராது. அதனால நான் வந்து அவர் என்ன படம் பார்த்து ஃபேன் ஆனேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கும் உண்மையாவே எனக்கு தெரியும். எனக்கும் அதேதான். அவர் எந்த படத்துல ஏய் அப்படி இல்ல சச்சின், சின்ன வயசுல எல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னது டான்ஸ் சாங்ஸ் இதுதான் ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணும். நான் எனக்கு வந்துட்டு வந்து உனக்கு சொல்லிடுறேன் இவனை, நான் என்னுடைய அனுபவத்தை ஆமா அதை சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னா பூவே உனக்காக மாண்புமிகுமானவன் அந்த டைம்ல தான் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. யாருக்கிட்டையுமே வராத ஒரு ஈர்ப்பு. அந்த டைம்ல ரஜினி அதெல்லாம் அந்த இல்லையா, எனக்கு என்னவோ தெரியல. நான் வந்து ஒரு ஹேட் பண்றதுக்காகவோ அல்லது நான் சொல்ல வரல. எனக்கு ரொம்ப பெரிய ஈர்ப்பு இருந்தது இல்ல. எனக்கு வந்து பார்த்தோன்னு சொல்ல நினைக்கி பூவே உனக்காக அதுல வந்து ஓபிஆரி பானிபூரி அந்த டான்ஸ் அது அந்த அதுல இருக்கிற ஒரு எனர்ஜி. நீங்க எல்லாம் ஃபேனிசம் வந்து கேரியர் ஸ்டார்டிங்லயே ஸ்டார்ட் ஆமா அதுதான் நான் சொல்றேன்னா இல்லையா, அதுதான் கொடுத்து காதலுக்கு மரியாதை தான் ஃபர்ஸ்ட். ஆமா அந்த அதுக்கப்புறம் அந்த மாண்புமிகு மாணவன் படத்துல தான் நான் வந்து அப்படியே ரொம்ப இன்வால்வ்டா நான் வந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அந்த பைக் ஓட்டிட்டு வந்து அந்த பாக்ஸிங் ஒரு சோமர் ஷாட் அடிச்சுட்டு வந்து இறங்குவார் அப்படி உள்ளக்க சக் சக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவர் இந்த இது விடும்போது வந்து அந்த கிக் வந்து அவர் அப்படி எந்திரிச்சு அப்படி பண்ணுவார். அப்படி ஃப்ளோர்ல வந்து பாக்ஸிங் விழுந்த அது எல்லாம் நிறைய படத்துல அந்த டைம்ல அவரே வந்துட்டு பண்ணுவாரு. ரொம்ப ஒரு பாத்தன்னு சொல்ல என்னன்னா எனக்கு வந்து கூட பண்ணிருப்பாரு. அது ஷார்ப்பா இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அதான் இப்படி பாக்குறேன். இந்த இதை நான் 2-3 இடத்துல நான் இதை சொல்லியிருக்கேன். அதே தான் சொல்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூரான ஒரு முகவெட்டு, ஒரு சீரான ஒரு உடற்கட்டு, அதை பார்க்கும்போது ஒரு ஹீரோண்டா இப்படிதான் இருக்கணுமோ, இவர்தான் ஹீரோவோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவரம் அறியாத ஒரு வயசுல ஒரு ஈர்ப்பு வந்துட்டு ஏற்படுது. அப்படிதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா உனக்கு வந்து அந்த பூய உனக்கு அவெல்லாம் டிவில பாக்குறோம். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது துல்லாத மனம் துள்ளும்ல ரொம்ப அதுல இருந்து ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு இதாகியாச்சு. துல்லாத மனம் துள்ளும்ல இருந்து. ஏன்னா அந்த படம் வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து எனக்கு கொஞ்சம் நெஞ்ச தாக்கம் இல்லை. ரொம்ப நாளா அந்த படம் வந்து அந்த மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அளவு கிளைமேக்ஸ்ல அழுது இருக்கிறேன். அது அப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டேடி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்து அந்த படத்தை வந்து பிராமி தியேட்டர் புரஷவாக்கத்துல கூட்டு போறாரு. வீராமி தேட்டர் புரஷவாக்கம். அப்ப நான் வந்து அந்த படம் முடிஞ்சிட்டு நான் வந்து வெளியில எல்லாம் வந்துட்டு வரும்போது நான் வந்து சொல்றேன், இங்கதான் அந்த நாய்க்குட்டி இருந்துச்சு அந்த டிவைடர்ல அந்த ஆப்போசிட் பில்டிங்கே தான் நான் சொல்றேன். அந்த இது நாய்க்குட்டி இருந்துச்சு இந்த ஆப்போசிட் பில்டிங்கே தான் அபிராமியோட ஆப்போசிட் பில்டிங்கே தான் அந்த ஷாட். எஸ் அப்ப அதெல்லாம் நான் சொல்றேன். நான் அப்படி அந்த இதெல்லாம் இந்த ஏரியால தான் வந்துட்டு 10 நாளைக்கு குட்டி அந்த நாய்க்குட்டி வச்சுக்கலாம் டாடி இங்கதான் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்வால்வ்மெண்டோட பார்த்தது சின்ன பிள்ளையிலேயே வந்து இது. அப்புறம் அது டிவில வந்து அப்புறம் அந்த ஆல்பத்துக்கு நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன் வைக்கேன். ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப என்ன படம் துல்லாமனம் சொல்லும் என்ன இல்ல அதுக்கப்புறமா என்ன படம் அதுக்கு தமிழ் அரசன் யாராவது மைக் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களா பாருங்களா, அவர் கேக்குற ஓகே இருந்திருக்குதுங்க. நான் கவனிக்காமயே விட்டேன். ரெக்வஸ்ட் எல்லாம் செக் பண்ணாம அப்படி அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பிரியமுடன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே பிரியமுடன்ல வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அவருடைய அந்த ஆட்டிடியூடு அந்த ஜெஸ்டரு அந்த ஒரு வில்லனிக்கு ஒரு வெறித்தனமான லவ் அந்த மாதிரி. அந்த ராஜஸ்தான்ல வந்து அந்த ஃபைட் எல்லாம் ஒரு மாதிரியா போட்டு அடின்னு அடிச்சுட்டு சாரி கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமான வந்துட்டு ஒரு கண்மூடித்தனமான ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஒரு மிரட்டலா இருந்தது. அப்படி ஐயோ இது என்ன பண்ணணும். அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த பூஜாவா சாங்கு
நீங்க வந்து பீர் பிரஷர்ல எல்லாம் விஜய் ஃபேன் ஆகல, அதெல்லாம் கரெக்ட் தானே. அதாவது வந்து இப்பெல்லாம் வந்துட்டு இவர் வந்து பீர் பிரஷர்னு வாங்கல. இப்போ ஒரு ஒரு செட் வந்து என்ன பிடிக்குதோ அதையே அந்த எல்லாத்தையும் வயசுல பிடிக்கிற எப்படி மாதிரி பியர் ஆக்கிடுது. பிரஷர் அது இருக்கும்? அப்ப நம்மளுக்கு தெரியாதே, உலகத்துல என்ன ஏய் நடக்குதுன்னே தெரியாதே. சச்சின், நம்மளுக்கு இருக்கிற ஒரு பிளஸ் என்ன தெரியுமா, நம்ம டைம்ல வந்து நமக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கு இப்ப பிடிச்சிருக்கும். எனக்கு அதுதானே. வந்து 4 ஷாஜகான் டைம் வயசுலயும் 5 வயசுலயும் எனக்கு எப்படி தெரியும் உலகம் இததான் விரும்பிட்டு இருக்குது, இன்னைக்கு இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஆமா உனக்கு? எனக்கு நம்மள மாண்புமிகு மாணவனை பார்த்து எவன்டா ஃபேன் ஆவான்? நீ சொல்லு பாப்பா. நீ அது அந்த படம் ஃபிளாப், அது பெருசாலாம் ஓடல அது. ம் நான் எனக்கு நம்மளுக்கு எனக்கு வந்து அதே குஷி மாதிரி ஃபர்ஸ்ட் படம் நான் கூட்டு போனது. எனக்கு தியேட்டருக்கு கூட்டு போனதே ஃபர்ஸ்ட் படமே குஷி தான் என் வாழ்க்கையில. அதுக்கப்புறமா நான் வந்து இவரு மேல அட்ராக்ட் ஆனது வந்து ஷாஜகான். ஷாஜகான்ல வந்து பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும்ல அது சின்ன வயசுலயே. ஆமா, படமுமே வந்து ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு படமே நல்லாதான் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் இல்ல வச்சு ரொம்ப நீ கலெக்ட் சொல்றதெல்லாம் பண்ணாங்க. ரைட்டு. ஆனா எனக்கு குட்டி வயசுல காதல், லவ் இத பத்தி எல்லாம் நம்மளுக்கு என்னத்த தெரியும்? அப்பா, ஐயோ அதெல்லாம் சூப்பரா இருக்கும். விவேக்கோட ஐயோ காமெடி உண்மையாலுமே சின்ன வயசுல நம்மளுக்கு எப்படி தெரியும்? முன்னெல்லாம் பார்த்தா எல்கேஜிலே யாரோ கைய பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கு. அது என்ன ஆமா. பார்த்தா கிடையாது, என்ன ஐயோ, டேய், திமுக காரன் நினைச்சிருக்கீங்க போல, தப்பா எடுத்துக்காதீங்க. வந்துட்டு அப்ப வந்துட்டு 7 தோல்வியிலும் முச்சம் பெற்ற ஒருவனுக்கு தான் அந்த ஆல்பம்லாம் ஆமாடா, அமையும். இவங்க உண்மையிலேயே என்ன பாட்டு அது, உண்மையிலேயே அப்படித்தான்டா எப்பா, உனக்கு. சரியான பாட்டு ஆமா, செய்யணும். பயங்கரமான பாட்டு. அதுதான் மணி சர்மாவெல்லாம் அவர் இறக்குறாரு உள்ளக்க, புரியுதா உனக்கு? மணி சர்மாவெல்லாம் கூட்டு வர்றாரு, தெலுங்குல இருந்து இம்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டாரு. அதுவும் கரெக்டா இது வேற அந்த டடட டடட அப்படின்னு இறங்கும் பாருங்க அந்த பிஜிஎம். மின்னலை பிடித்துல. ஆமா செம்ம பாட்டு அது. அதுல ஒரு ராபின் ப்ளூ ஷர்ட் போட்டு கோல்ட் செயின் போட்டு எழுதுவாரு. அந்த அளவுக்கு அவர் அழகா இருந்து நான் எங்கேயுமே எழுதுவாரு பார்த்ததில்ல. அப்படியே, செம அழகா இருப்பாரு. அந்த மின்னலை மரத்துக்கு பிடித்து கீழ மின்னலை உட்கார்ந்து பிடித்து எழுதிட்டு அது நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு பிளாக் ஷர்ட், டெனிம் பிளாக் ஷர்ட், அந்த மொத்த காஸ்டியூமே நல்லா இருக்கும். ஆரஞ்சு ஷர்ட். ஆமா, ஒரு கோயில்ல ஆரஞ்சு ஷர்ட் போட்டு கோயில் தனியா ஆடிட்டு இருப்பாரு. ஆமா, நல்லா இல்ல, அவருக்கு கோரியோகிராஃபி எல்லாம் வந்து செதுக்கி பண்ணிருக்கானுங்க அவனை, புரியுதா உனக்கு? கோரியோகிராஃபி அது மட்டும் இல்ல, இவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த இதுல இவர் வந்து நிறைய சாங்ஸ் தான் வந்து ரிப்பீட் நிறைய இருக்கும். எக்ஸ்பிரஷன் வைஸ் இவர் ஆட் ஆன்லாம் நிறைய. ப்ரோ எந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் கேட்டுட்டீங்க ரொம்ப இதுவான ஸ்பீச். கேட்டா மெர்சல் தான். எனக்கு நான் வந்து துப்பாக்கி தான் ஸ்பீச். இல்ல சச்சின், இந்த தலைவா படத்துக்கு அவார்டு வாங்குறதுக்காக விஜய் அவார்ட்ஸ் வந்திருப்பாரு. அது பயங்கரா இருக்கும். நல்ல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்பீச்சை பார்த்து அவ்வளவு எமோஷனல் ஆனதே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஸ்பீச் தான் சச்சின். நான் ஏன்னு தெரியல, அது பாத்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். அது திரும்ப டெலிகாஸ்ட் பண்ணும் போதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தேன் அந்த ஸ்பீச். யூடியூப்ல எல்லாம் போய் பார்ப்போம். அந்த டைம்ல எல்லாம் யூடியூப்லயே போட்டிருப்பான் விஜய் சூப்பர் விஜய் டிவி. அதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சச்சின். அது எப்படி சொல்லுவாரு, தலை எவ்வளவு கனமா இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமா இருக்க கூடாது அப்படின்லாம் அது நிறைய பேசியிருப்பாரு. இது வரைக்கும் அப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. யோசிச்சு பாரு சச்சின், அவரு அந்த மேடையில வந்து 2 ஸ்பீச் பேசியிருக்காரு. ஒன்னு தலைவா காண்டி பேசியிருக்காரு, இன்னொன்னு ஆரம்பிக்கும் போதே தோத்த படத்துக்கு ஜெயிச்ச படத்துக்கு அவார்டு கொடுத்திருந்தா கூட வந்திருக்க மாட்டேன், ஜெயிச்சிருக்க வேண்டிய படம்னு அங்கீகரிச்சு அவார்டு கொடுத்ததுனால அது பயங்கரமா இருக்கும். அது அன்னைக்கு 2 ஸ்பீச் பேசியிருக்காரு. 2 ஸ்பீச்சுமே ட்ரெண்டிங் சச்சின். இப்போ இனி வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மேட்ச் அப்ல எல்லாம் பாரு புடிச்சிட்டாரு. இது அவை குறிப்புல இருந்து நீக்கி இருக்கு. ஆமா, எதையாவது அப்புறம் எதையாவது பேசி இவன் தான் நீ என் பேர்ல கேசி சூர்யா வந்துட்டாப்ல. இனிமே சிவகார்த்திகேயன் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சச்சின், இப்பவே சொல்லிக்கிட்டேன். என்ன பண்ணணும் ஒரு ஆளுமையா. நான் இப்ப பாரு, அடுத்தது வந்து சன் ஆஃப் சத்தியமூர்த்தியா, அது பேர் என்னடா, சுந்தரமூர்த்தி அண்ட் சன்ஸா, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். அது இப்பமே இதா பாட்டு. சுந்தரமூர்த்தியா? நீங்க படம் பேர் சொல்லும் போதே தெரியுது ப்ரோ எவ்வளவு ஹிட் ஆகுது. தனுஷ் கூட எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு நல்ல இதுல வந்தானா சூப்பரா வருவான் ப்ரோ. ப்ரோ சேயோன்ல வந்துட்டு ஒரு போட்டோ வந்தா அவரை ஞாபகப்படுத்திச்சான்னு சொல்லி குரூப்ல போடலான்னு இருந்தேன். அப்புறம் எதுக்கு வம்பு சும்மா இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்து ஊதிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நான் வந்துட்டு இங்க பாருங்க செய்துறோம், நீ சொன்னீங்க அது நோக்கி நடந்துச்சு.
ஆனா நான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எதையுமே அவர் வந்து அவரோட இம்யூனிட்டி பவர்ன்றது வந்து எவன் எதிர்த்து நின்னாலும் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுவாருன்னு நினைச்ச மாதிரி அது இனிமே அவனோட உழைப்பு, அதாவது அவனோட வேர்வைக்கு அவனோட உழைப்பு, நம்மளோட வேர்வைக்கு நம்மளோட உழைப்புன்னு நம்ம கடந்து இல்ல அதாவது அவரை அவன் எதுக்கணும்னு நினைச்சதுக்கே பராசக்தி படம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. புரியுதா உனக்கு? இதெல்லாம் சேர்ந்து செஞ்சோம்ன்றது வேற விஷயம். அது வந்துட்டு தவறு இல்ல. நீங்க வந்துட்டு என்னமே நம்ம பாத்ஸ்ல கிராஸ் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுட்டு ப்ரோ இருக்கோம். எக்ஸ்பைரி ப்ரோ ஐடி போயிருச்சா? எக்ஸ்பைரி ஐடி போயிடுச்சு. ஐடி போயிடுச்சா? என்ன ப்ரோ சொல்றீங்க? எக்ஸ்பைரியோட ஐடி போயிடுச்சுதான். அவனும் அதுக்கப்புறம் கொஞ்சம் யாரோ இன்ட்ரெஸ்ட் ப்ரோ ஆக்டிவாவே இல்லாதனால ஒண்ணுமே தெரியல bro. நானுமே கொஞ்ச நாள் நேத்து இதுல ஏதோ இல்ல எக்ஸ்பைரி சொன்னான். இல்லண்ணே நானுமே கொஞ்சம் கேப் எடுத்துட்டு அப்புறம் இது பண்ணலாம். இப்ப எனக்கு கிரியேட் பண்றதுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்ன உங்களை ரேவந்த் இதெல்லாம் நீ கேட்கறது இல்லையா? நீ எதுக்கு என்ன ப்ரோ சோசியல் மீடியா இங்கிலேயே அதுல இருக்க ஒரு இல்லடா ஐடி போச்சு இது யாரும் வந்து இதெல்லாம் பண்ணல. தெரியாது போல, அவன் என்ன சொன்னாலும் கம்ப்ளைண்ட்லாம் தெரியும். பண்ணிலாம் யாரும் அப்படிலாம் தூக்கல. இவன் ஏதோ இல்ல விதிமுறைகளை சும்மா விளையாட்டு. ஏதோ ஒரு என்ன இலவோ வந்திருக்குது. அதுக்கு என்ன இமெயிலா வந்திருக்குது. அதுதான் நேத்து நைட் எனக்கு ஷேர் பண்ணானா. நேத்து ஏதோ ஒரு லாங்கான மெசேஜ் அனுப்பிச்சு இதுல என்ன போட்டு ப்ரோ இது இந்த கிராக் இருக்குல்ல, கிராக்கோட டெக்ஸ்ட் எது எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இவனை வந்து இவன் ஐடியா வந்து பாட்டுன்னு நினைச்சு எஸ் அதுக்குதான் அந்த இதுக்குதான். ஆமா அன்ஆத்தரைஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கிறோம். லைக் வந்து நீ தான் இதை யூஸ் பண்றியா அப்படிங்கறதே தெரியாம உன்னுடைய ஐடி வந்து ஏதோ ஆட்டோமேட்டடா அல்லது வந்து ஒரு ஏஜென்ட் பாட் மாதிரி வந்து இதாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கிடுச்சு போல தெரியுது. என்ன நடந்தது நம்மளுக்கு அது ஒரு இளம் புரியல. இவனுங்க சொல்ல, ஏன்னா நம்ம வர்றோம் 2 ட்வீட்டை போடுறோம் போயிடுறோம் இல்லையா, நம்ம வந்து விவகாரமா எதுவும் பண்றது இல்ல. அதனால நம்மளுக்கு இந்த எக்ஸ் உடைய இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியாது. என்ன இல்ல நேத்து யாரோ டிஎம்ல வந்து மஸ்குக்கு நிறைய வேலை வைப்பான். அவன் தான் புதுசா மஸ்கு குழப்பி விடுவான். ஆமா விதிகளோட விளையாடுவான் அந்த மாதிரி. அதனால இப்ப வேற ஏதோ பீட்டா வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணி அதுல வேற ஏதோ நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னு போட்டிருந்தானுங்க. நான் அவனை கூப்பிட்டேன். அப்டேட் ஆஃப் பண்ணியாச்சு. இல்ல ஏதாவது சும்மா ஒரு ஐடி இல்லைன்னு சொன்னான். ப்ரோ கேக்குதா? கேக்குது. ப்ரோ ரேவந்த் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. நாளைக்கு செலிப்ரேஷன் இல்லையா ப்ரோ? அவுட்டோர் செலிப்ரேஷன். ஆமா ப்ரோ 7 மணி அதான் 6:30 அப்படி போயிடுங்க ரோஹினில. இல்ல அவரு ஜானா நான் போட்டிருந்தாரு கேன்சல்னு. சோ அப்படியா தெரியலையே, நான் பார்க்கலையே. இன்னொரு குரூப் ஓபன் பண்ணி பார்க்கல. ஓகே ப்ரோ. இல்ல நான் அதனால தான் இன்னும் புக் பண்ணாம இருக்கேன். என்ன பிளான்னா லைக் வெளியில சும்மா ஷோ புக்குட்ரா ஃபுல்லா இருக்கு ஆல்ரெடி. எவனுமே நம்ம பசங்க ரோஹினில ஓடிஎஃப்சி டீமே புக் பண்ணல போல. அதனால வெளியில வந்து சும்மா ஒரு ஃபங்க்ஷன்னா சும்மா ஒரு டிஜே பண்ணி அப்படி போலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. முன்னாடினா நம்ம வந்து டிஜே வைக்கிறதுக்கு மதுராயில் தொகுதி எம்எல்ஏ கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு போலீஸ் கிட்ட போனோம். இப்ப அப்படி சிறப்பா செஞ்சு தருவாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஓனரே மதுராயில் எம்எல்ஏடா. அப்ப நீங்க தியேட்டர்லயே சட்டத்தை கையில் எடுக்காதீர்கள். இல்ல ப்ரோ இது வந்து என்ன நம்ம என்ன செலிப்ரேஷன்னா என்ன உள்ள ஒரு பிரைவேட் ஏரியால போயிட்டு செலிப்ரேட் பண்ண போறோம். அதுக்கு யாரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஆனா நிறைய பேனர் வச்சிருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் தலைவர் ஃபேஸ் தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ பர்த்டே டைம்ல. இல்ல எல்லாத்துலயும் ஆனா அந்த கார்பரேஷன் பில்லு ஒட்டி இருக்காங்க. இல்ல அது பிரிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. எது பண்ணாலும் சேஃபா பண்ணுங்கடா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் அப்படியே குறைச்சதுன்னா கொஞ்சம் போஸ்டர்ஸ்ல போயிட்டா நல்லா இருக்கும் பேனரை விட. எனக்கு போஸ்டர்ஸ் பெட்டர்டா இவனே. அவனுக்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது இன்னைக்கு ஒரு நாள் பண்ணுவானுங்க. பெயிண்டிங்னா இன்னமும் பெட்டர் ஐடியா. ஏன்னா வால்ல போயிரும். அது யாருக்கும் காலம் எங்க போயிட்டு இருக்கு. தலைவன் இன்னும் வால் பெயிண்டிங் போறான் பாரு. ஏய் மதுரையில எல்லாம் வால் பெயிண்டிங் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? நான் இப்பவும் சொல்றேன் சென்னையிலயும் வால் பெயிண்டிங் பாத்திருக்கேன். நீ ஏதோ நான் அப்படி சொல்லல. உனக்கு வந்து இன்னைக்கு டெக்னாலஜி நீ பார்த்தேன்னு வால் பெயிண்டிங் அதிகமா வந்து திமுக காரங்க பண்ணிருப்பாங்க. அந்த நாய்ங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரியாம தானே இன்னைக்கு உட்காந்து என்னென்னமோ கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல சச்சின் இல்ல சென்னையில ஏதோ கிளீனா இருக்கணும்னு சொல்லி வால் போஸ்டர்ஸ் அதெல்லாம் கூட ஏதோ அவாய்ட் பண்ணணும்னு போட்டிருந்தானுங்க. இல்ல ஒரே நிமிஷம். இந்த பிளெக்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு போல
அந்த செலவுக்கு ஏதாவது மக்களுக்கு சாப்பாடோ ப்ரோ இல்லைன்னா ப்ரோ இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல பண்ணிட்டு தான் அதெல்லாம் இருக்காங்க நடந்துகிட்டு இருக்கு டிரைவரு. ப்ரோ. புரியல இல்ல அதெல்லாம் இல்ல பண்ணிட்டு தான் பண்றாங்க இருக்காங்க. பிரதர். இல்ல பண்றாங்க இல்ல சொல்ல இந்த ப்ரோ மாதிரி நான் வேஸ்டா ஒரு சொல்லவா, பண்றதுக்கு அந்த ப்ரோ மாதிரி பண்ணிடலாம். அதாவது வந்து பேனர்ல இருந்து இதை போஸ்டருக்கு நம்பி ஒரு போயிடுங்க எக்கனாமி இருக்கு, இந்த பிளெக்ஸ் போஸ்டர் நம்பி ஒரு எக்கனாமி இருக்கு. அந்த எக்கனாமியோட சுழற்சி முறை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில நாட்கள்ல தான் அவங்களுக்கு ஓடும். அதை நம்பி ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, அதை நம்பி ஒரு ஓனர்ஷிப் இருக்கு, அதை நம்பி ஒரு மிஷினு, அதை நம்பி ஒரு இங்க்குன்னு சொல்லி அதை நம்ம மொத்தமா ஸ்கிராப் பண்ணி இப்படி ஒண்ணு இருக்கவே இருக்கக்கூடாது அப்படின்னோம்னா அதை நம்பி ஒண்ணு வாழ்க்கை வந்துட்டு தடைபட்டு போகும். பேனர் வைங்க, அதனால ஆனா வந்துட்டு போஸ்டருக்கும் நிறைய போயிட்டீங்கன்னா பேனர் கம்மியாகுன்றது யாருக்கும் தான். வந்துட்டு இடைஞ்சல் இல்லாம, ஆஹ் யாருக்கும் இடையூறு இல்லாம ப்ராப்பரா பிளான் பண்ணி ப்ராப்பரா வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுதான் இங்க இல்ல வந்துட்டு ஒரு அதுதாங்க கருத்தா இருக்கே வச்சுட்டு தவிர்த்து அன்னைக்கு ஈவினிங்ல நைட்டு கழட்டிட்டா பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் எடுத்துருவாங்க. அது நான் அதான் சொன்னேன்ல, அது வந்துட்டு சில இடத்துல தவறுகள் இருக்கும், அதை திரும்ப அது திருத்திக்கணும் தான். எல்லாமே ஆனா அவங்க கார்பரேஷன் வந்து அதை கிட்ட இது மொத்தமா வாங்கிட்டு தான் ஸ்கிராப் ப்ரோ பண்ண வைக்கிறாங்க, முடியுமான்னு கேட்டா எனக்கு பெர்மிஷன் வாங்கி தெரியல. தான் வைக்கிறாங்க. அது இஷ்யூ இல்ல இல்ல. ட்ரிபிள் கேன்ல இப்ப நான் இருக்கிற ஆபீஸ்ல இன்னும் அது ஒரு தலைவர் சிஎம் ஆகி ஒரு 10 நாளா அந்த பேனர் எடுக்கவே இல்லை. அது ஒரு சில பேர்லாம் கேக்குறாங்க என்னப்பா என்ன பேனர் எடுக்கலையா அப்படிலாம் கேட்டாங்க. அந்த ஹோட்டல் சாப்பிட்றவங்க சரி எடுத்துருவாங்க அப்படிலாம் சில பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறமேல அது அந்த போய் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மறுநாளே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு 5-6 நம்ம இடத்துல வச்சுதான் அதை ரிமூவ் நம்ம பண்ணிட்டாங்க. பசங்க தான் நம்ம பேனர் வச்சாலே இது ரேவந்த் கீழே இருக்காரு, அவரே நிறைய வாட்டி அந்த சென்னை கார்பரேஷனை டேக் பண்ணியிருந்தாரு. நானும் பார்த்துன்னு இருக்கேன்டா, நீ எப்படா அந்த பேனர் எடுத்துலாம். அவனை ப்ரோ விடுத்து ஒரே ப்ரோ. ஒரு டவுட் மட்டும். உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சாதான் ப்ரோ அது பண்ண முடியும். ப்ரோ ரேவந்த் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நாளைக்கு அப்ப அவுட்டோர் செலிப்ரேஷன் இருக்கா? அதான் இண்டோர் மட்டும் தானா? தெரியலையே ப்ரோ. எனக்கு என்ன மேட்டர்னு கிளியர். கீழே ஷாம் சாய்னு ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. விசில் ப்ரோ, போஸ்ட் ப்ரோ. சாம்சாய் தான் கொஞ்சம் ஃபுல் அந்த கண்ட்ரோல். சாம்சாய், ஆமா சாம்சாயை மேல கூப்பிட்டு வச்சு கேளுங்க, அவன் சொல்லுவான். அதெல்லாம் விடுங்க. இந்த இல்ல நதீர் நான் டிபி ஒன்னும் என்ன வந்து நதீர் டிபில என்ன அதெல்லாம் கருமம் ஜெர்சி போட்டு வச்சிருக்காங்க? போர்ச்சுகல் நதீர் எங்கடா 2 தடவை வந்தான் போயிட்டான், அடுத்தது எங்க இருக்கிறான் ஆளு? இருக்கானே இல்லையே. இல்லையா? கீழே இருக்காரு. கூடு மேல தூக்கு. அவன் மாமா ஏதோ புது கட்சி ஆரம்பிக்க போறாராம். அதை சொல்லிதான் 2 நாளா 2 ஸ்பேஸ்ல அடிச்சாங்க. வந்தாலே மாமாவை கூப்பிட்டு தான் அடிக்கிறாங்க. கவினெல்லாம் காணோம். யாரு கவினா? நதி டிபிடி கீழே இருக்காரு பாருங்க. நதீர் என்ன திமுக ஸ்பான்சர்ல உங்க மாமா புது கட்சி ஆரம்பிக்க போறதா விகடன் சொல்றான், உண்மையா இல்லையா? ரத்தின சுருக்கமா ஒரு வார்த்தையில பைனரியா சொல்லு. உண்மைன்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். இல்லையா? யார் அந்த மாமா? உண்மையா? அது மாமாவே இல்லைங்க, என்னையே மாமான்னு நம்ப வச்சிருக்கீங்க. மாமா ஆளூரா? ஜோக்கர் விடு. ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிட்டாரு பாத்தீங்களா, உண்மைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டாரு பாத்தீங்களா. அப்படியாடா? இல்ல அவரே நதீர் உண்மையிலேயே வந்து அவர் என்ன ஒரு இயக்கம் மாதிரி தொடங்க போறாரா என்ன? அப்படி அந்த மாதிரி அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ரிலேட்டிவ் குரூப்ல வந்துச்சா? நான் அவனு சொல்றேன், அது பெஸ்ட் மூவ். இன்னைக்கு இருக்க எம்எம்கே எம்ஜேகே எல்லாம் பிறந்தள்ளி அது வந்துட்டு ஒரு முஸ்லீம் விங் ஆஃப் டிஎம்கேன்னு ஒரு பேர் வாங்கி ஒரு 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 நிரந்தரமான ஒரு இடத்தை முபாரக் பாய்க்கு வந்து ஆளூரா த்ரெட் இருக்கு வந்துருமே. வாழ்க்கை. முபாரக் பாய்க்கு இருக்கலாம். பட் ஆனா ஒரு இன்டெலெக்டா ஒரு வந்துட்டு ஒரு எல்லாம் அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு எல்லாம் தெரிஞ்சு படிச்சவருன்ற ஒரு முறையில வந்துட்டு என்னை கேட்டா ஒரு பெஸ்ட் ஐடியா. நேரா டிஎம்கேல ஜாயின் பண்ணா 10ல ஒரு ஆளா இருக்கும். அப்படி இதுவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயக்கமோ ஒரு கட்சி ஒரு முஸ்லீம் விங் ஒரு முஸ்லீம் ஓட் பேங்க்ல பார்ட்டியா கிரியேட் பண்ணாருன்னா அவரோட பார்கெனிங் பவர் அது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி. சரி சச்சின் ப்ரோ, இவ்வளவு சொல்றீங்க, 29ல பிஜேபி கூட டிஎம்கே போயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வந்துட்டு ஒரு நல்ல கேள்வி. எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் அவ்வளவுலாம் கூட யோசிக்க தேவையில்ல. 2 பில்லுக்கு வந்துட்டு இவனுங்க இதெல்லாம் கூட தேவையில்ல. அது பேர் என்னது, அப்ரூவலாம் கூட பண்ண தேவையில்ல. வெளிநடப்பு செஞ்சாலே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். வெளிநடப்பு செஞ்சா அதை பாஸ் ஆயிடும். வெளிநடப்பு செஞ்சா அதை எனேபிள் பண்றது, எதிர்த்து சப்போர்ட் பண்றதுன்னு அர்த்தம் சச்சின். இவங்க சப்போர்ட் பண்றது மட்டும் இல்ல செய்யுது ப்ரோ, அது பில் ஆமா பில் பாஸ் ஆயிடும். அதான் சப்போர்ட் பண்ணி பாஸ் பண்ற மாதிரி தான். என்னன்னா ஓட்டு பதிவாகிறது குறைஞ்சிரும், அவ்வளவுதான். ஓட்டு பதிவாகிறத நீ குறைச்சிட்டாலே உனக்கு 2/3 உனக்கு அச்சீவ் ஆயிடுவானுங்க. இப்ப வந்து அவங்க 310ல இருக்காங்க ப்ரோ. என்டிஏ வந்துட்டு டிஎம்சியோட திரிணாமுல் காங்கிரஸோட ரிபல் எம்பிஸ சேர்த்து
310 சம்திங் 310 தாண்டிட்டாங்க. 24 ஷாட் இந்தியா வந்து சச்சின் ப்ரோ. இந்தியா வந்து 190 சம்திங்ல இருக்கு. அதாவது டிஎம்கே சேர்க்காம இந்தியா 190ல இருக்கு. இப்போ டிஎம்கே மட்டும் வெளிநடப்பு செஞ்சான்னா பண்ணான்னா அது பில் பாஸ் ஆமா ஆகும். ஆமா எனக்கு தெரிஞ்சு வெளிநடப்பு எனக்கு வெளிநடப்பு தான் இல்ல தெரிஞ்சு டிஎம்கே நீங்க மட்டும் போனா பாருங்களேன் பத்தாது, இன்னொரு டிஎம்கே அடிஷனலா உங்களுக்கு 4 இல்ல 5 அது ஓகே, தேவைப்படுது. அது சமாளிச்சுக்கிடுவானுங்க அவனுங்க. அதெல்லாம் கெயின் அதெல்லாம் கெயின் பண்ணிடுவாங்க. பண்ணுங்க. அதெல்லாம் மேஜரா கெயின் 22 வச்சிருக்கிறது இவனுங்க தானே என்ன. ஆமா ஆமா. ஸோ வந்து இவனுங்க வந்து வெளிநடப்பு செஞ்சாலே போதும். அதாவது சும்மா ஒரு டிராமா தானேப்பா, ஹோ ஹோன்னு கூச்சல் போட்டுட்டு இது பண்ணிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அவர் வெளியில வந்துட வேண்டியதானே, விடுறா கைப்புள்ள குதிச்சிருடா அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட வேண்டியதானே. கேட்டா வெளியில எங்க எங்களுக்கு வீரவசனம் பேசிக்கலாம் இன்டர்வியூல. அதான் எங்களுக்கு நாடு வாழை எங்களுக்கு வாயின்னு இருக்காங்களே, எம் அப்துல்லா அவன் இந்த கும்பலையெல்லாம் விட்டு அப்புறம் யாரு இந்த இப்ப புதுசா காங்கிரஸ்ல இருந்து அத்துக்கிட்டு வந்தானே ஒரு எச்ச ஒன்றும் இல்ல சையத் ப்ரோ, வெளியே வந்து ஆலிமல் அந்த புகாரியா, டீலிமிட்டேஷன் அதான் வெளியே அவனு வந்து அந்த டீலிமிட்டேஷன் இவரெல்லாம் பேப்பரை யாரு வந்து ப்ரோ? எரிச்சிருவாங்க. எதிர்த்து வெளியே வந்து வாக்களிப்பதை டீலிமிட்டேஷன் விட பேப்பரை எரிச்சிருவாங்க. உதாசீனப்படுத்துவது அதை விட கொடூரமான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வேண்டியதானே. புரியுதா உனக்கு என்ன? இப்படிதான் இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? தலைவரை எதிர்க்கிறது தான் தன்னோட வாழ்நாள் சாதனையா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். போட்டு இல்ல ஆலிமல் புகாரி ராத்தாத்து எல்லாம் பார்த்தா ராத்தி. எனக்கு சிரிப்பா வருது. என்ன எத்தனையோ பேர் பெண் மீடியாவை வச்சு ஒரு 100 வேட்டை நாய்களை விட்டு கடிச்சு கொதறி அவரை நார்சிசிஸ்ட் சைக்கோ என்னெல்லாமோ சொல்லி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, கொலகாரன் எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. மக்கள் வந்து ஒய்யாரத்துல தூக்கி வச்சிருக்காங்க. நீ என்னையா புதுசா வந்து பேசி அவரை பாஜக பீட்டிங்னு சொல்லிட்டு நிரூபிக்க போற? நீ வந்து கூட்டணியே எங்க அதுக்கு அத்துக்கிட்டு கலந்து வந்துருச்சு, தனியா உட்காந்து கத்திட்டு அதுக்கு இருக்காரு. சையத் ப்ரோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இவன் இந்த பிரமோத் தேவ் பிரமோத்னு ஒருத்தர் இருப்பான்ல. என்டிடிவியா? ஆஹா ஆஹா இல்ல ப்ரோ, இவன் ப்ரோ இந்த தமிழ்லயே ஒருத்தன் இருப்பானே ப்ரோ, அவன் பேர் என்னவோ இந்த தேவேந்திரன் பழனிசாமி. சொல்லு. அவனும் ரங்கராஜ் பாண்டேவும் இந்த பிஜேபி பி டீம்ன்றாங்களே அப்படின்னு அதெல்லாம் வெறுத்துட்டேன். வீடியோ பார்த்துட்டு வெறுத்துட்டேன். ஏன்னா எதிர்த்து விட்டு குழந்தை உன்ன மாதிரி இருக்குன்னா அது உன் குழந்தைன்றியா அப்படின்னு உடனே தெரிச்சுட்டு இருந்தாலாம். பதிலே கிடையாது. அதனால இவனுங்க ஏதாவது பண்ணுவானுங்க. எனக்கு அதுதான் தோணுது. இவனு அந்த பில் மேபி இப்போ இல்லைன்னா டிசம்பர்ல அந்த பில் வந்து அமலுக்கு வரலாம், ஏதாவது வரலாம். அந்த டைம்ல பாரு செம்ம டிராமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அப்படிதான் தோணுது எனக்கு ஏதாச்சும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி காங்கிரஸ் இல்ல, இன்னும் பிஜேபியை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பகச்சிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் எல்லாம் கட்டி இவரை பிஎம் வேட்பாளர் தொண்டர்கள் வளர்த்து இருக்கிறானுங்க. குளத்தூர்லயே ஜெயிக்க முடியல இவரால. சிரிச்சுட்டு போயிருவாங்க. ஆமா, மம்தா பானர்ஜி ஆல்ரெடி இவங்களை சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. மோடி பெங்களூர்ல வந்து பேசும்போதே சொல்லிட்டான்ல, டிஎம்கேக்கு காங்கிரஸ் முதுகு குத்தி, டிஎம்கே காங்கிரஸ் முதுகு குத்துனா என்ன, குத்தலன்னா உனக்கு என்ன. ஆமா, அதாவது எப்பவுமே அதுவும் எப்படி பொழுது பேசுறாரு. இவங்க வந்து சென்ட்ரல்ல ஆட்சியில இல்லாத நேரத்துல கூட, காங்கிரஸ் வந்து 2014 ஆட்சியை இழந்த நேரத்துல கூட இவங்க வந்துட்டு அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. ஆட்சி இழந்ததே இந்த கும்பல்னாலதான் அவனுங்க. ஓகேயா? இவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியில இருக்கும்போது எத்தனை அமைச்சர் கொடுத்தாங்க அவங்க ஒன்றியத்துல, என்ன எவ்வளவு கொடுத்தாங்க, முக்கிய துறைகள்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க. என்ன எதுவும் ஏப்ப சாப்பையாதான் கொடுக்கல, எல்லாத்தையும் கருணாநிதி அழகா கேட்டு வாங்கி சாதிச்சாரு. ஒரே ஒரு 2Gன்னு ஒரு ஸ்கேம் பண்ணி 15 வருஷமா வரவிடாம பண்ணிட்டானுங்க காங்கிரஸ். ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான். அது உண்மை. அதாவது அது லேட்டரா கோர்ட்ல ஏதாச்சும் அது ஓகே, பட் அதுக்கான முகாந்தரங்கள் அது இருக்கும்போது தேசம் ஃபுல்லா பத்தி எரிஞ்சிருச்சுல. ஆமா, புரிய வைக்க முடியாது. கரெக்ட். நீங்க உட்காந்து இவ்வளவு ரூல் பாயிண்ட் இருக்கு, இது வந்து இது இருக்குன்னு நீங்க எவ்வளவு பீப்புளுக்கு ப்ரூவ் பண்ணுவீங்க? அதுதான் அதுக்குள்ள போய் சேர்ந்துருச்சு. அது இவங்களுக்கு பெரிய தலையடியா தான் முடிஞ்சது. 2014 ஆட்சிய காங்கிரஸ் இழந்த நேரத்துல கூட திமுக காங்கிரஸுக்கு தோளோடு தோல் நின்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக போல்ந்து பேசுறாரு மோடி. புரியுதா உங்களுக்கு? திமுக வந்து யோக்கியமானா, ஏன்னா காங்கிரஸ் வந்து யாருக்கிட்ட வெற்றி இருக்குதோ அவங்க பின்னாடி ஒட்டிக்கக்கூடிய ஆட்களாம். காங்கிரஸ் வந்து இப்போ இன்னைக்கு ஸ்டேட்ல ஆட்சி மாறிடுச்சு, உடனே ஆளுங்கட்சி பக்கத்துல ஆவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு, ஏத்தி விடுறாரு அப்படி மேல. இது வந்து இதை வச்சே நம்ம வந்து எதுவும் தியரி எல்லாம் கட்டமைக்க விரும்பல. இது மோடியோடைய ஸ்ட்ராட்டஜி. அவர் கொஞ்சம் லிட்டில் பிட் டிஎம்கே உடைய ஒரு அப்பீசிங் ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறாரு. இப்போ டவுனா இருக்கிறான் அப்படிங்கும் போது
சரி ஓகே, அவனுக்கு கொஞ்சம் அப்பீஸ் பண்ணுவோம், நம்ம பக்கம் வர முடியும், ஏன் போட்டு அவனை போட்டு நம்ம பகைப்பானே. இல்ல ஒன்னும் இல்ல, ஏடிஎம்கே மேல இவ்வளவு நாள் சவாரி பண்ணிட்டோம், அது சரிப்பட்டு வரல, அடுத்து டிஎம்கே மேல சவாரி பண்ணுவோம், சிம்பிள். சவாரி கூட வந்து அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய டார்கெட் இல்லைங்க, அது அவங்களுக்கு ரெண்டாவது விஷயம் தான். அதுக்கான யூகத்தை அமைப்பாங்க, அதை பண்ணுவானுங்க. இப்போ அவங்களுக்கு தேவை சில பில்லுக்கு வந்து இவங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. இவங்க வந்து பில்லு ரிஜெக்ட் ஆகுறது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க. அவங்களுக்கு நிறைய செயல் திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் செயல்படுத்த முடியல, புரியுதா உங்களுக்கு? சோ அதனால வந்து டீலிமிட்டேஷன் ஆனா பாஸே பண்ணலையே சையத் ப்ரோ. அன்னைக்கு 2 பில்ல, ஒரு பில் தான் வச்சாங்க, டீலிமிட்டேஷன் பில்லு போடவே இல்ல. ரெண்டாவது பில்ல பாஸே பண்ணல, அப்படியே நிறுத்திட்டானுங்க. கிடையாது டீலிமிட் இல்ல இல்ல டீலிமிட்டேஷன் பில் ஃபெயில் ஆச்சு. டீலிமிட்டேஷன் பில் வந்து ஃபெயிலியருங்க, அதுக்கு போதிய மெஜாரிட்டி கிடைக்கல. ஏதோ 2 பில் அன்னைக்கு வச்சாங்க. 33% தான் 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன்ஸும் ஃபெயில் ஆச்சு, டீலிமிட்டேஷன் ஃபெயில் ஆச்சு. அன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண 2 பில்லுமே ஃபெயிலியர். சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சச்சின் ப்ரோ ஃபர்ஸ்ட் பில் அந்த 33% தான் ஃபெயில் ஆச்சு, ரெண்டாவது பில் வைக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, டீலிமிட்டேஷன் ஃபெயிலியர். நீங்க வேணா நல்லா செக் பண்ணி பாருங்க. டீலிமிட்டேஷன் ஃபெயிலியர்ன்றது பெரிய நியூஸ் அது. ஆமா, ஹெட்லைன். ஓகே, அதுதான் பெரிய ஹெட்லைன், அது ஃபெயிலியர். அதெல்லாம் அவங்களால வந்து தாங்கிக்க முடியல. சி அப்படி ஃபெயிலியர் ஆகுறது மூலமா என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா, மோடி கவர்மெண்ட் இன்னும் வீக்கா தான் இருக்குது. அது வந்து இஷ்டத்துக்கு நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, அவங்க செயல் திட்டத்தை எல்லாத்தையுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சிக்னல் கன்வே ஆகுதா இல்லையா? அது வந்து ஒரு அவமானமா இருக்குது. ஒரு 2 இதுவா வந்து அவங்க ஒரு ஃபுல் ஸ்விங்ல இருந்துட்டாங்க, ஒரு 3வது ஃபேஸ் டவுன் ஆகுது, சில பில்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கும்போது ஒரு தோல்விக்கான அறிகுறி மாதிரியும், கிட்டத்தட்ட அவங்களுடைய பல்லுகள் புடுங்கப்பட்டுட்டு வர்றது மாதிரியும், அடுத்தது அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான முகாந்தரங்கள் கம்மியாயிட்டு வர மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல வந்து கிரியேட் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் போக மாட்டேங்குதா, அப்படி இப்ப நீங்க நினைச்சதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அதனால வந்து அவங்க வந்து ஆல் தேங்க்ஸ் டு உத்தரப்பிரதேஷ். ஆமா ஆமா, உண்மைதான். சத்தியமா சொல்றேன், நான்லாம் உத்தரப்பிரதேஷ் ரிசல்ட் எல்லாம் நான் கனவுலையும் நினைச்சு. ஆமா 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 ஆமா, அங்க வந்து தலித் பாலிடிக்ஸ் தான் வந்துட்டு பெரிய லெவல்ல பிளே ஆயிடுச்சு. எஸ்பி பிஎஸ்பி அகிலேஷ் யாதவ் தான் செய்யறோம் மேன் ஆஃப் த மேட்ச். டோனி லாஸ்ட் பால் 6 மாதிரி தான் செய்யறோம் உத்தரப்பிரதேஷ் ரிசல்ட். உத்தரப்பிரதேஷ் ரிசல்ட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் நீங்க எல்லா பில்லும் பாஸ் ஆயிருக்கும், நம்ம எல்லாம் உட்காந்து கூப்பிடலாம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் இவனுங்க அந்த வேவா வந்து மாநில ஆட்சியும் பிடிச்சிடலாம் அந்த மாதிரி அப்படி நினைக்கிறாங்க. எல்லாம் தனித்தனியா வரும்போது சினாரியோ, நீ ஓட்டு போறதுக்கான சூழல், அப்ப இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், இந்த இதுக்கு எது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃபரெண்ட் சினாரியோ உனக்கு கிடைக்குதுல்ல. இப்படி 2024 இதே மைண்ட் செட்ல இருந்திருப்பா, 2026 இருந்த மைண்ட் செட்ல 2024 இருந்திருக்க மாட்டா, புரியுதா உனக்கு? அப்போ வந்துட்டு அப்ப நம்மளே வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு போயிரட்டும் அப்படிதான் நம்ம நினைச்சிருப்போம். ஓகே, நாம ஓட்டு போட்டிருக்க மாட்டோம், அல்லது போட்டுக்கலாம் போடாம இருந்துக்கலாம், அது வேற விஷயம். பட் பை ஹார்ட் நம்ம என்ன நினைச்சிருப்போம், நம்ம தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆரம்பிச்ச உடனே சிஏஏவை எதிர்க்கிறாரு. ஸோ விச் மீன்ஸ் அவர் வந்து ஒரு சென்டிங் சிக்னல் அக்ராஸ் த அவருடைய தொண்டர்கள் வந்து கொடுக்குறாரு, நான் பிஜேபி எதிர்ப்புல ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு. அப்போ வந்து ஆன்டி மோடி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஆன்டி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இந்த ஒரு கூட்டணி தான் தமிழ்நாட்டுல வந்து இருக்குது. நாம் தமிழருக்கு போட்டு அவங்களுக்கும் எம்பி எலெக்ஷனுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்களுக்கு. ஓகேயா, அது ஆனா பட் அதுலயும் அவனுக்கு ஓட்டு வாங்கினானுங்க. நம்ம சைட்ல இருக்கக்கூடிய நிறைய ஓட்டு அங்கதான் போச்சு, நிறைய இதுகள் வந்துட்டு போச்சு. பட் ஸ்டில் அவங்க வின்னிங் அளவுக்கு வந்துட்டு அந்த ஸ்கேலுக்கு வரலன்னு வைங்க அந்த டைம்ல. அதனால வந்து திமுக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமளே நினைச்சிருக்கோம். பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 29 டிஎம்கே பிஜேபி கூட்டணினா இப்போ மலையோட ரோல், மலை யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாப்ல? அவர் 50 லட்சம் வந்தாதான் கட்சி ஆரம்பிப்பாரு, அதுக்கு இன்னும் நிறைய பாட்டு தேவைப்படுது, அதனால அதுக்கு இன்னும் நிறைய பாட்டு தேவைப்படுது, அதனால அது பக்கம் அது விட்டுருங்க. 29ல டிஎம்கே பிஜேபி கூட்டணி அது பாப்போம், அதெல்லாம் ஈஸியா. வெக்கங்கட்ட பயிலுக இப்பவுமே இந்த RS பாரதி எல்லாம் சொல்றாப்ல, ஏன் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா என்ன தப்பு இருக்குது அதுல, அவங்க ஒண்ணு எங்களுக்கு எதிரிகள் கிடையாது, பங்காளிகள் தான் அப்படிங்கிறான். ஏண்டா ஜென்ம எதிரியா உங்களை தீய சக்தி உங்களை அழித்தொழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது அதிமுக அப்படிலாம் பேசிட்டு பங்காளின்னு சொல்றியே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த மாதிரி பேசிட்டு இருக்குது பங்காளி. நான் என்ன சொல்றேன், இந்த பங்காளிங்கிற அந்த இது வரைக்கும் வந்துட்டாங்க, இப்ப அந்த நார்மலைஸ் பண்றாங்க. இப்ப அவங்களோட இது என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது, இதுக்கு வந்து கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு கிடைக்கல, சிறுத்தைகளுடைய ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறது 2வது விஷயம். இந்த டாபிக்கை லான்ச் பண்றாங்க பாருங்க, இது எதிர்காலத்துல தேவைப்படும் அவங்களுக்கு. இப்போ நீங்க ஏத்துக்கிறீங்களோ இந்த டாபிக்ங்கிறது டன் அண்ட் டஸ்டட் ஆயிடுச்சா? இப்போ இது இனிமே இது சர்ப்ரைஸ் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? இனிமே இந்த டாபிக் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா இந்த தியரிக்கு நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டு டன் அண்ட் டஸ்டட் ஆயிடுச்சு. இனிமே இது வரும்போது சர்ப்ரைஸா இருக்காது. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர்.
அவங்க சேரலாம் சேரலாம், நம்ம சேருவாங்கன்னு நம்ம சொல்லல, ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டாபிக்கை நார்மலைஸ் பண்ணி விட்டாங்க பாருங்க. என்ன தப்பு? சுபவீர பாண்டியன் கேக்குறாருப்பா, வெக்கங்கெட்டவரு. சுபவீர பாண்டியன் கேக்குறாரு அதிமுகவும் திமுகவும் இணைந்தால் தப்பு இல்லைங்கிறாரு. ஏன்னா அவருக்கு தலைவருடைய பலம் தெரியும். இவரை இப்படியே விட்டோன்னு சொன்னா வெறும் திமுகவால மட்டும் விஜயை வீழ்த்த முடியாதுங்கிறத நன்கு உணர்ந்தவர் சுபவீர பாண்டியன். அதனால ரெண்டு சொல்றாரு பேர் சேர்ந்தாங்கன்னாதான் ப்ரோ ஈஸி வின்னு. இடைத்தேர்தல சேர்ந்துருவாங்க சேர்த்து ப்ரோ. இடைத்தேர்தல் அப்படி பட்டவர்த்தனமா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப இல்ல டூ இல்ல இயர்லியா இருக்குங்கிறனால இடைத்தேர்தல் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு பாய்காட் பண்ணிடுவாங்க ப்ரோ டிஎம்கே பாய்காட் பண்ணுவானு எனக்கு தெரியல, ஏடிஎம்கே பண்ணிடுவானோன்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய இல்ல அசம்ஷன். ப்ரோ டிஎம்கே தான் இப்ப இருக்க சிச்சுவேஷன், டிஎம்கே தான் பாய்காட் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஈவன் ஒர்ஸரா இருக்குது. இவன் ஏன்னு கேளு, ஏடிஎம்கேல இருந்து ஆட்கள் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. திமுக அந்த அளவுக்கு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டா ஒரு 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு இல்ல கிடையாது. இல்ல இவங்க சைடு ப்ரோ, சாரசாரையாக வந்து டிஎம்கே என்னன்னா அலையன்ஸ் இல்லாம நின்னது கிடையாது. இப்போ அவங்களோட அலையன்ஸ் இல்லாம இதை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் 10 தொகுதியில பை எலெக்ஷன் வரும். 10 தொகுதி பை எலெக்ஷன் வரும்போது அலையன்ஸ் இல்லாம போய் டெபாசிட் போயிருச்சு. ஒரு 5 தொகுதியில டெபாசிட் போயிடுச்சாலும் அது அவங்களால திருப்பி இதுவே பண்ண முடியாது. இல்ல இப்பவே நான் ஒரு 2 இப்போ கான்ஸ்டிட்யூன்சி சொல்லிடுறேன். எல்லாமே நம்ம தான், அது ஓகே. அம்பாசமுத்திரம் திருச்சி ஈஸ்ட்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அதெல்லாம் இது என்ன சொல்றது, என்ன எல்லாமே ப்ரோ வாபஸ். ஸ்டாலின் நிக்க போறாருன்னு சொன்னாங்க, அப்படிலாம் இல்லையா? ஜெயிக்க மாட்டாரா? அம்பாசமுத்திரத்துலயா? கண்டிப்பா அம்பாசமுத்திரத்துலயா அந்த வந்து ரிஸ்க் நிக்க எடுக்க சொல்லுங்க. மாட்டாங்க. திருச்சியில இங்க அந்த பாரு, ரிஸ்க் எடுக்கவே ஜெயிக்க மாட்டாங்க. மாட்டாரா அப்ப? தனி விசில் சின்னமாவே 53,000 பிளஸ் ஓட்டு, 53,000 ஓட்டு நம்ம அப்பவே வாங்கிருக்கோம். இப்ப எஸ்எக்ஸ் சுப்பையா வேற நம்ம பக்கத்துல இருக்காரு. இஸ் இன்ஃபுளுன்சியல் பர்சன் இந்த கான்ஸ்டிடுவன்சி. அதை தாண்டி நம்ம தலைவருக்கான செல்வாக்கே பெருசு. 53,000 ஓட்டு இவனே ஒண்ணுமே இல்ல. அதுவும் அம்பாசமுத்திரம் இல்லாம லாஸ்ட் டைம் செய்துருவோம் நம்ம ஓட்டிங்ல ஒரு 2-3% டென்ட் ஆனதுக்கு காரணம் நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு யோசிச்சு சில பேர் ஓட்டு போடாம விட்டாங்க. அது இந்த வாட்டி அந்த கேரண்டீடு ஓட்ஸ் எல்லாம் விழுந்துரும். ஆமா விழுந்துரும். கண்டிப்பா பிளஸ் ஜெயிக்கும். வந்து ஆளும் இல்ல கட்சியோட ப்ரோ, வந்துட்டு அது 2 விதமா பிரிஞ்சது ப்ரோ. பாஜக வரக்கூடாது அதுக்காக திமுகவுக்கு போட்டவங்களும் இருந்தாங்க, திமுக வரக்கூடாதுன்ட்டு அதிமுகவுக்கு போட்டவங்களும் இருந்தாங்க. 2 சைடுமே இருந்தாங்க. 2 இதுமே டவுட்ஃபுல்லா இருந்து அதுல நம்மளுக்கு இப்போ சில அனாமலிஸ் இருக்குல்ல. அதாவது இப்போ வந்துட்டு பை எலெக்ஷன் வரும் பட்சத்துல வந்து இப்போ எல்லா தாவேகா கூட்டணி கட்சிகளும் வாக்கு சேகரிக்கணும். அது சாலிடிஃபை ஆகும்ல, அதுவும் ஒரு நல்ல விஷயம். அது நல்ல விஷயம் தான். 2வது உனக்கு இன்னொன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பா. இப்ப நம்ம அலையன்ஸ் இன்டாக்ட் அலையன்ஸ் பேக் ஆகும். இது வரைக்கும் நம்மளுக்கு யாரும் அலையன்ஸ்னு சொன்னது இல்ல. எல்லாரும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றோம் தானே சொல்லிருக்காங்க. பட் பை எலெக்ஷன்ல கண்டிப்பா ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. காங்கிரஸ் தான் அனௌன்ஸே பண்ணிட்டானே. இனிமே வரக்கூடிய காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 31 வரைக்கும் பண்ணிட்டாங்கல்ல. ஐயுஎம்எல் இப்ப பண்ணிட்டாங்க இல்லையா? கிளீன் கவர்மெண்ட்ங்கிறது கிரவுண்ட்ல கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு, நல்லாவே ரீச் ஆயிருக்கு. அந்த இந்த கவர்னன்ஸ் வந்து நீட்டாவும் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்குது அப்படிங்கிறதும் என்ன குறை இருந்தாலும் டக்குன்னு அதை நிவர்த்தி பண்ணிடுறாங்க. பர்டிகுலர்லி வந்துட்டு பார்த்தோன்னா மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஊழல்கள் அதெல்லாம் இல்லாம இருக்கிறது, லஞ்சம், இதுக்கெல்லாம் வந்து டக்குன்னு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதிகாரிகளே மாறி இருக்காங்க. அரசு அலுவலகங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்குது. லைக் முன்ன மாதிரி இல்ல, மாறி இருக்குது அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்துட்டு அக்ராஸ் த இது வந்துட்டு இருக்குதான். நிறைய அதே மாதிரி ஆன்லைன் எடுத்துட்டு வராங்க. இந்த நம்ம ஏதாவது பே பண்ணோம் அதெல்லாம் வந்து ஆன்லைன் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரதுல அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு கிளியரிங் ஆபீசர் தெரியாதனால எல்லாரும் போய் யார்கிட்ட காசு கட்டணும்ன்றது தெரியாம கரெக்டா டைரக்டா அந்த அமௌண்ட் மட்டும் கட்டி அந்த பில்லு கிளியர் ஆயிடுது. இது ஒரு விதத்துல நல்ல பெரிய அட்வான்டேஜ் தான். ப்ரோ அதே மாதிரி பிசினஸ் இது பண்றவங்க கூட நிறைய பேர் ட்வீட்ல போடுறாங்க, நாங்க வந்து ஒரு ரூபா கூட காசு கொடுக்காம எங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு 48 hours 24 hours அப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்ப அதிகாரிகளே பயப்படுறாங்க. டிவிஎஸ்சி எல்லாம் உங்களுக்கு அன்அனௌன்ஸ்ட் சர்ப்ரைஸ் விசிட்ஸ் எல்லாம் வந்துட்டு வர்றாங்க. துப்பு கிடைச்சாலோ அல்லது இன்டெல் சஜஸ்ட் பண்ணாலோ வந்துட்டு அவங்க டக்குன்னு இது பண்றாங்க. ஸோ எனி டைம் என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப அலர்ட்டா தான் வந்துட்டு இருப்பாங்க. இல்ல 2வது வெளியில வந்து சொல்றாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நாங்க இவ்வளவு கமிஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் போன ஆட்சியில, இப்போ வந்து எங்கள்கிட்ட அத அவங்கள ஓப்பனாக அமைச்சர்கள் சொல்றாங்க கமிஷனே கிடையாது, நீங்க தரமா ரோட்ஸ போட்டு கொடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மைக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ப்ரூட்டலி ஆனஸ்டா இருக்கிறாரு. ரொம்ப இவெல்லாம் லோகாயுத்த நிறைவேற்றிட்டு டிவிஎஸ்சியவே வந்து பார்த்தோன்னா தனிபாடியா அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாரு போல தெரியுது. அந்த அளவுக்கு இவரெல்லாம் ப்ரூட்டலி இந்த தைரியம்லாம் யாருக்குமே இருக்காதுங்க. நான் சொல்றேன், இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு ஒரு எப்பவுமே ஆளும் அரசுடைய கைப்பாவையா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்டுடைய அத்தாரிட்டிக்குள்ள வரக்கூடிய இதுதான். அதுல அவங்க அமைச்சர்கள் வந்து போன ஆட்சியில வந்து
இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது இது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு பொம்மை. சும்மா அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ ஹைகோர்ட் வந்து சொல்லிச்சு, நேரு மேல வந்துட்டு போதிய அளவுக்கு முகாந்திரங்கள் இருக்குது. பிரைமா ஃபேசி இருக்குது. இவ்ளோ எவிடன்சஸ் இருக்குது. கோ த்ரூ பண்ணி பார்த்தோம். எ அதுல வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு எஃப்ஐஆருக்கு தேவையான மோர் தென் சஃபிஷியன்ட் பிரைமா ஃபேசிஸ் வந்துட்டு உள்ளக்க இருக்குது அதுல. இடி கொடுத்த இதுல இருக்குது. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, வழக்கை எடுங்க, வழக்கை எடுத்து இது பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடவே இல்லை இவனுங்க. டிவிஎஸ்சி போடவே இல்லை. புரியுதா உனக்கு? கடைசி வரைக்கும் போடல. அப்படி விட்டாங்க. நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஹைகோர்ட்டே வந்து காரி துப்புது. போடல. அப்பவும் போடல. நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்ல இப்போ. ப்ரோ, அந்த எஃப்ஐஆர் போட்டாவே இடி உள்ள வந்துருமா? அதனாலதான் அவங்க பயந்துட்டு போடாம இருந்தாங்க. எஃப்ஐஆர் போட்டா இடி விசாரணைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு சையத் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், இல்ல இல்ல ஆண்டனி ப்ரோ ஒரே நிமிஷம். ம். சையத் ப்ரோ உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அது இப்பயா இல்லை பழைசான் மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். அதே மாதிரி இந்த அறநிலையத்துறையில ரமேஷ் பிரதர் வந்து செம்மையா வேலை பார்க்கறாரு. சீரியஸா சொல்றேன். இந்த 246 கோடி ரூபாய் பட்ஜெட் அந்த கல்யாண மண்டபம் கட்டுறது இதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய இந்த லாம்சார் நிலத்தை ரத்து பண்ணியிருக்காது, அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் இந்த ஈசிஆர்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. 2000 எவ்வளோ கோடி டெண்டர், அந்த டெண்டரை கேன்சல் ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளதுதான் இந்த இது. இன்னைக்கா? ஓகே. ஆமாமா, ராம்சார் நிலத்துல எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. ஆமா ஆக்சுவலி உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்லாம் பயந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவர் வந்து இப்ப முதலமைச்சர் வரைக்கும் போச்சு, அல்லது அந்த துறை சார்ந்த அமைச்சர் வரைக்கும் வந்துட்டு அது போச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொன்னா அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. அத ஓகே, அதுக்கு நம்மளே கேன்சல் பண்ணிட்டு போயிருவோம். பயம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ. புரியுதா உங்களுக்கு? இப்ப இத வந்து ஆமா, இத வந்து முதலமைச்சரோ அல்லது துறை சார்ந்த அமைச்சரோ இதை ஐடென்டிஃபை பண்ணி இதை கேன்சல் பண்ணணும்னு முடிவு எடுத்தான்னு சொன்னா இதுக்கு அப்ரூவல் கொடுத்தவன் யார், அது இதுன்னு ஒவ்வொருத்தனா வெளியில தூக்குவாங்க. ஓகேயா? இதுக்கு அப்புறம் கேள்வி கணைகள் வந்து பாயும். அதுக்கு நம்மளே கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க. இல்ல சைது ப்ரோ ஒரு விஷயம், இது கண்டினியூ ஆகி இது மக்கள்கிட்ட நிறைய ரீச் ஆயிடுச்சு. கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் வந்தா கூட அண்ணன் கண்டிப்பா எல்லா எலெக்ஷனும் அண்ணன் ஜெயிச்சிருவார். கண்டிப்பா ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது என்ன, கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட், அவ்வளவுதான். கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறோமா, வேலை ஈஸியா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இது ஒண்ணு நடைமுறைக்கு எல்லா இடத்துலயும் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு கட்சியால வர முடியாது சீரியஸா. ஏடிஎம்கே டிஎம்கே. ஆமா இல்ல, இது எல்லாத்தையும் போய்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இதை வந்து நீங்க பிஆர் பண்ணணும் கூட அவசியம் இல்லைங்க. இது கண்டினியூ ஆக ஆக ஒரு ஜெனரல் பப்ளிக், ஒரு சாதாரண ஆள் வந்து கிரவுண்ட்ல வந்து இதோடைய பெனிஃபிட்ஸையும் இதோடைய ரிலீஃபையும் வந்துட்டு அவங்க போய் சேரும். ஆனா ஒரு சில அதிகாரிகள் இன்னும் அந்த ஒரு இது எப்படிங்க ஒரு மாசத்துல சரி பண்ண முடியும்? ஒரு மாசத்துல எப்படி சரி பண்ண? அது கொஞ்சம் ஓவர் தி ப்ராசஸ். ஆமா, ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம். இட்ஸ் a process. அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா நீ சரியா ஆயிதான் ஆகணுங்கிற சூழல் உருவாக்கப்படும். அதுதான் போய்கிட்டு இருக்குதுல்ல. இப்ப இந்த டிவிஎஸ்சி உடைய விசிட்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது சொல்லுங்க பாப்போம். இனிமே வந்து இந்த இன்டெல்ஸ் வர்றது, துப்பு தொலைக்கிறது, ஸ்பை இருப்பாங்க, அவங்க போய் இப்பெல்லாம் இந்த கலாச்சாரம் எல்லாம் பெருகும். பாத்துக்கிட்டே ரமணா படத்துல வர்ற மாதிரி எல்லாம் நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரி ரமணா படத்துலன்னா அதுக்காக தொங்க விடுறது அப்படி சொல்ல வரல. உள்ளுக்குள்ளேயே ஒருத்தன் இருப்பான், மானிட்டர் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இருக்கிறதா இவங்களே சொல்லி விட்டுருவாங்க. அப்ப இவன் இருக்கிறானா இல்ல யாருன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காகவே வாங்குறது நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அது அப்படிதான். அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து அது பரவணும் இல்ல. அது ஒரு நாள்ல அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஒரு மாசத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்ததே ரொம்ப பெரிய. ஆக்சுவலி வந்து அந்த இதை போட்டிருந்தால ஒரு போஸ்ட், ஒரு ஆளு டிரான்ஸ்ஃபார்மரை பிரைவேட்டா நம்ம வந்து இது பண்ணி எங்களுக்கு தேவையான அளவுக்கு லோடு எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு நாங்க பிரைவேட்டா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருந்தோம். டிரான்ஸ்ஃபார்மர் நாங்க வாங்கிக்கிறோம், அது எங்களோட ப்ராப்பர்ட்டி, அது நாங்க ஓனா வாங்கணும், அது ஒரு 8 லட்சம் ரூபா வந்து இதாகும். ஆனா அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறது 24 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்டாங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்து நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்களா, வாங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டு போகணும்னு சொல்றேன். இல்ல அதுக்கு அவ்வளோ காஸ்ட் ஆகுது, இவ்வளோ காஸ்ட் ஆகுது, அது எங்களுக்கு அஃபோர்டபிள். எவ்வளவு காஸ்ட்? ஒன்லி டிரான்ஸ்ஃபார்மரோட காஸ்ட் மட்டும் தான், அவ்வளவுதான். வாங்கிட்டு போயிட்டே இருங்க, நாட் ஈவன் சிங்கிள் பைசா, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு கூப்பிட்டு பெண்டிங்ல இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் எல்லாம் எடுத்து கூப்பிட்டு சர்வீஸ் பண்றாங்க அதிகாரிகள். ஆமா அதே மாதிரி அது என்னது இப்போ ஒரு ரீசெண்டா ஏதோ ஒண்ணு கேள்விப்பட்டேன்.
அந்த விஷயம் கூட சூப்பரா போய்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து. டிவிஎஸ்சி நல்லா ஒர்க் பண்ணுது. இப்ப ஆர்டிஓ ஆபீஸ்ல டிவிஎஸ்சி போய் சோதனை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 31 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரமேஷ் பிரதர் சூப்பரா வேலை பாக்குறாரு. எல்லா எல்லா அமைச்சர்களுமே நல்லா அமைச்சர்களுமே வந்துட்டு ஃபோட் போட்டு நல்லா தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அதே மாதிரி ரீல்ஸ் இல்ல ரீல்ஸ் ஆச்சுங்கிறாங்க. அந்த ரீல்ஸ் ஆச்சுனால என்ன நடக்குதுன்னா நல்லது நடக்குது நிறைய. இப்ப நம்ம அந்த சின்ன பசங்க எல்லாம் பஸ் இல்லைங்கிறாங்க. அடுத்த நாளே அதிகாரிகள் போறாங்க அந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல ஏன் பஸ் இல்ல, இப்போ இவ்வளவு வருஷமா ஏன் பஸ் இல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை சரியும் பண்றாங்க. உடனே அதை சரி பண்றாங்க. இவங்க அதை பெரிய இதாக்குறாங்க. திமுக காரங்க ரீல்ஸ்ல ஆட்சி நடக்குது. ரீல்ஸ்ல ஆட்சி நடந்தா கூட மக்கள் நல்லது நடக்குது இல்ல கடைசியில. அவனுங்க ஒரு இஷ்யூவை வந்துட்டு எடுத்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்குள்ள அதை முடிச்சு விட்டுறாரு இவரு. அதுக்கு ரூமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. புரியுதா இல்லையா? நாளைக்கு பேசுவோம். நான் வரேன், இது பண்றேன், டைம் ஆகுது, வீட்டுக்கு போறேன். நாளைக்கு நைட் வந்து தலைவர் பர்த்டே ஸ்பெஷல்